நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் வந்து வெற்றியடைவதில்லையே இல்லையாமே, அது வெற்றியடைவதற்காக தேர்தலில் போட்டியிடுவது இல்லையாமே, அது திமுக அதிமுக வாக்கை பிரிப்பது ஓட்டை பிரிப்பதற்காகத்தான் நிற்கிறாமே. நக்கி பிழைக்கிற நாய்க்கு என்ன கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, எதையோ ஒண்ணு பேசு, திரும்ப திரும்ப பேசுறது உட்கார்ந்து தொலைக்காட்சியில. ஏய், கூலிக்கு பேசுற உனக்கே இவ்வளவுனா கொள்கைக்கு போராடுற எங்களுக்கு எவ்வளவு இருக்கணும். இந்த வாடகை வாயர்கள் வச்சிருக்காங்க, அதான் வீட்டை வாடகைக்கு விடுறேன், கடையை வாடகைக்கு விடுறேன், சைக்கிள் வாடகைக்கு விடுறேன், கார் வாடகைக்கு விடுறேன், நிலத்தை கூட ஒத்தி கொடுக்குறேன், அதெல்லாம் இருக்கான். ஆனா வாயை வாடகைக்கு விட்டவன பாத்தீங்களா, இப்போ ஒரு 20-30 பேர் கிளம்பிருக்கான். வாயை வாடகை விட்டு பழப்பேன். இந்த வலைவலியை பார்த்து பார்ப்பேன். நம்ம படம் போட்டுருக்க எது போட்டுருக்கு, தட்டி பார்த்தா என்னை பற்றி செய்தி இல்லை, நானும் இல்லை. அவன் ஏதோ பேசிருக்கேன், என் படம் போட்டு. எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுன வலைவலி வருது, காணொலி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பயிரில் அனுப்பி விடுறேன். அவர்கள் போனால் உட்கார நாற்காலி போட மாட்டார்கள். அவர்களோட 1-2 சீட்டுக்கு நாம் கைகட்டி நிற்க வேண்டும். 5,000 அது மட்டும் வெங்காயம் விளக்கணை சரியா கொடுக்குறது. மதத்துக்கு மாத்துகிறார்கள், இஸ்லாமயத்துக்கு மாத்துகிறார்கள். விளக்க மாத்துக்கா நீ பேசுற, எதுக்கு பேசுற? இந்த டிஜிட்டல் வார்த்தை இவங்க கிட்ட சிக்கிட்டு படுற பாடு இருக்க. ஏய், அமெரிக்காவில் 50 மாகாணங்கள், ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு நேர வித்தியாசம். இவருக்கு 11, அவருக்கு 11:15, அவருக்கு 12, அவருக்கு 12:45. அப்படி இருக்கிற நாட்டிலேயே காலையில 6 மணிக்கு பதிவு செய்து வாக்க, அது சீட்டுல, எது வாக்கு சீட்டு, இதே மாதிரி மிஷின் கிடையாது, எந்திரம் கிடையாது. வாக்கு சீட்டுல பதிவு பண்ணி மாலையில முடிச்சு கையோட அப்படி எண்ணி 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 அந்த நாள் முடிந்து அடுத்த நாள் தொடங்கும் போது இவன் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் பேசுகிறான். இவன் தாண்டா உன் நாட்டின் தலைவன், குடியரசுத் தலைவன் இவன் தாண்டான்னு பேசுன்னு சொல்லிடுறான் உன் நாட்டின் அதிபர்னு ஒரே நாள்ல. இந்த டிஜிட்டல் வெங்காயங்கள் இன்னைக்கு வாக்குப்பதிவு 42 நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பூட்டி வைக்கிறான் பெட்டிய. தட்டுனா சொல்ல போகுது, கட 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 கடன்னு சொல்லி இவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர், இவர் தான் எம்எல்ஏ, இந்த இவர் தான் கவுன்சிலர் சொல்ல. ஏன்னா பெட்டியை மாற்ற முடியாதுல்ல. டிஜிட்டல் என்ன டிஜிட்டல், இவங்க டிஜிட்டல் கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன், எவ்வளவோ பார்த்துட்டோம். பணம் செல்லாதுன்னா ஊழல் லஞ்சம் ஒழியும் சொன்ன மாமேதையை நீங்க பார்த்திருக்கீங்களா? மார்க்ஸ்க்கு அப்புறம் நம்மால் தான். செல்போன் டிரான்சாக்சன் எல்லாமே அட்டை தான். கேஷ்லெஸ் எக்கனாமி ஒண்ணு வேணாம். நம்ம வீட்டுல நம்ம அம்மா தோட்டத்துல விவசாயம் பாக்குறாங்கன்னு வச்சு, நம்ம வீட்டுல 10 ஆள் கூலிக்கு வேலை செய்யும். சம்பளத்தை எப்படி கொடுக்குறது? செல்போன் ஒரு நம்பர் கொடுப்பா, டிரான்சாக்ட் பண்ணி விடுறீங்க. அம்மா சொல்லுமா, அப்பத்தான் பசுமாடு வச்சிருக்கு, பாலை பீச்சிக்கிட்டு வருது 1 லிட்டரு. அந்த வீட்டுக்கு 100 மில்லி, அந்த வீட்டுக்கு 200 மில்லி, அந்த வீட்டுக்கு 50 மில்லி. காசு எப்படி வாங்கும்? கேஷ்லெஸ் எக்கனாமி இல்ல. ஏப்பா டெபிட் கிரெடிட் கார்டு இருக்காப்பா, அதை கிழிச்சு விடுப்பா. அப்படியா? கேஷ்லெஸ் எக்கனாமி. பஞ்சாப் நேஷன் பேங்க்னு ஒரு பேங்க், ₹1 அதில் இல்லை, தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஐயா இப்படி ஒரு கருத்து படம் போடுறான், கார்ட்டூன். அப்பா, ஒரு வங்கியில கேஷ்லெஸ் எக்கனாமி முடிச்சு, கேஷ் நகி ஹே ஒரு வங்கியில ஓகே. வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும். ஸ்மார்ட் சிட்டி, டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா, விவசாயத்தை எண்ணியல். அப்படி விவசாயத்தை எண்ணியல் விவசாயம் செய்யற, டிஜிட்டல்ல விவசாயம் செய்யற நீங்க அப்புறம் எதுக்கு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தீங்க? நீங்க அறிவுபூர்வமா ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, எண்ணெய் விதைகள், அதாவது எண்ணெய் தயாரிக்கிற சூரியகாந்தி, இந்த கடல் பருப்புகள் இருக்குல்ல இது, அப்புறம் இந்த பருப்பு, அப்புறம் என்ன சொல்றது, வெங்காயம், இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள் இல்லை. சட்டம் சொல்லிருச்சு. சட்டம் சொல்லிவிட்டால் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பருப்பு அத்தியாவசிய பொருளா இல்லையா? அத்தியாவசிய பொருளா? இதான் கேள்வி. சட்டம் யாருக்கும் பசிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டா பசிக்காம இருந்துருமா? இதான் கேள்வி, ஒரு அடிப்படை கேள்வி. யார் இப்படி எல்லாம் யோசிப்பா சொல்லுங்க? பாராளுமன்றத்தில் விவாதம் வருது, நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்றாரு, பதில் சொல்றாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு மேன்மைமிகு அம்மையார் சீதாராமன் அவர்கள். வெங்காயம் எப்படி பண்ணிட்டீங்க, வெங்காயம் விலை ஏறிடுச்சே, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வெங்காயம் திங்கிறது இல்லை. இப்ப நமக்கு உடனே என்ன தோணுது, மாட்டுக்கறி கூட தான் நீங்க திங்கிறது இல்லை, நாங்க திங்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அடிச்சு கொள்றீங்க? அதான எல்லாமே சிக்கல், எல்லாமே பிரச்சனை. இதுல வந்து என்ன செஞ்சிட முடியும்னு நீங்க நினைக்கலாம். இது வந்து நம்ம என்ன செஞ்சிட முடியும்னு, புரட்சியாளர் பகத்சிங் கிட்ட வந்து இந்த புரட்சின்னு பேசிட்டு இருக்காங்களே, அது என்னப்பா புரட்சின்னு? அதுக்கு லெனின் ஒரு விளக்கம் சொல்றார். புரட்சி என்பது அது ஒருவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதல்ல. அவர் சொல்லிட்டாங்க அதனால புரட்சி, அப்படிலாம் வர்றது இல்ல. அது வரலாற்றின் போக்கில் முதிர்ச்சி அடைந்து உருவாவதுங்கிறான். வரலாற்றின் போக்கில அது புறச்சூழல். இப்ப நமக்கு என்ன, எதுக்கு இந்த புரட்சி தேவைப்படுது? மீன் பிடிக்க போக முடியல, சிங்களம் சொல்றான், தண்ணி கேட்டா அடிக்கிறான், இங்கிட்டு தண்ணி கேட்டா அடிக்கிறான். அப்ப எல்லா இடங்களிலும்
தாக்கி அளிக்கப்படுகிற ஒரு இனம் கிளர்ந்து எழுகிறதான் அது புரட்சியா வருது. அதான் அதான் அதுதான் முக்கியம். இப்ப நீங்க நுட்பமா கவனிச்சீங்கன்னா, நம்ம மீனவர்களை 69 பேரை கைது செய்து அதுல 55 பேரை விடுதலை செய்யுது. இது காரணம் சொல்லுது, தேர்தல் இப்ப வர்றதுனால இந்திய அரசு அதுக்கு சொல்லுது, உடனே விடுங்குது. ஏன்னா தமிழ்நாட்டை நான் ஓட்டு வாங்க முடியாதுன்னு. ஏன்னா என்னை மாதிரி ஒருத்தன் தினம் பேசிட்டு இருப்பேன். அப்ப அவன் எது பயந்துக்கிட்டேன்னு சொல்றான், அவனை விடுங்கிறான். அவன் விடும்போது ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை. அப்ப என்னென்ன அடிப்படையில் நீங்க கைது செய்த? இது நல்லெண்ண, அது விளக்கெண்ணையா? என்ன என்னது? எந்த என்ன அடிப்படையில் நீ என் மக்களை கைது செய்தாய்? கைது செய்யாய், விடுதலை செய்தாய். என் படகை பறிமுதல் செய்தாய், என் வலையை பறித்துக் கொண்டாய், அதை அறுத்து வீசினாய், என் படகை அரசுடையமாக்கி ஏலமிட்டாய். ஒரு வார்த்தை இந்திய துணைக்கண்டம், வல்லாதிக்க நாடு என்று பீத்திக் கொள்கிற இந்த நாடு, இந்த ஒன்றிய அரசு ஒரு வார்த்தை என் நாட்டுக்குடிகளின் படகை பறிக்க நீ யாரடான்னு சொல்லு, திருப்பி கொடுன்னு சொல்லுது. என்னை விடுதலை செய்கிறது, நான் விடுதலை செய்து வெளியே வருகிறேன். ஆனால் என் படகை நீ பறித்து ஏலமிட்டு விட்டாய். நான் திருவோடு எடுத்து பிச்சை எடுக்கிறதா? எப்படி? ரக்கர் எண்டையை வெட்டி விட்டு பறை என்று பறவையை சொல்லுவது போல என் படகை பறித்து ஏலமிட்டு விட்டு உனக்கு விடுதலை என்று சொல்வது எவ்வளவு வெட்கக்கேடானது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு கேவலம்! இதை தமிழ்நாடு அரசும் பேசுவதில்லை, இந்திய ஒன்றிய அரசும் பேசுவதில்லை. நாம பேசுவோம், எவனும் கவனிக்கிறதும் இல்லை, அதை காட்டுறதும் இல்லை, போடுறதும் இல்லை. அதை இக்னோர் இட், அதை அவாய்ட் இட். நீங்க முடிவு பண்ணிக்கிறது, அவரை காட்டிடாத, அவரை பேச விட்டுறாத. அது ஒண்ணு வேணாம். அமெரிக்கால ஒரு தமிழ் சங்கம், அது நேற்று எனக்கு ஒரு வாழ்த்து செய்தி எடுத்துட்டு போகுது. அந்த வாழ்த்து செய்தியை போடாதேங்குது அமெரிக்கா. சீமான பேச விடாதீங்க. நான் இங்க இருக்கப்பா, என்னை தான் உள்ள விடல, என்னை அமெரிக்காவுக்குள்ள நுழைய விடல. சரி விடு, என் பேச்ச போடுறதுக்கு பயம். அந்த பயம் எல்லா பயலுக்கும் இருக்கட்டும். வாழ்த்தி தான் பேசியிருக்கேன். இந்த பேச்சு பழையொலி இருக்கு, நீங்க தட்டிங்கன்னா பார்க்கலாம். நேத்தான் பேசினேன் காலையில. ஒண்ணு இல்ல, அதுல அது தமிழ்னா என்ன, மொழினா என்ன, இந்த சங்கங்களின் தேவை என்னன்னு பேசுற, அதை போட விடல. டெல்லியில நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, காஷ்மீரி, பஞ்சாப், இந்த வடகிழக்கு மாகாணங்களை இருக்கிற இந்த தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்புல தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் போயிருக்கேன். அந்த நாம் தமிழர் கட்சியின் பிரதிநிதியா நான் போயிருக்கேன். இவங்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாருன்னா நான் தான். எல்லாரும் பெரிய தலைவங்க, நான் சின்ன பையன். சீமானா சீமானா, அதெல்லாம் பெரிய ஆளுங்க தான் சீமானா. ஏடா இது ரொம்ப கொடுமையா இருக்கடா அவளே அப்படி இது. எல்லாரையும் பேச விட்டான், டெல்லி காவல்துறை எல்லாரையும் பேச விட்டான். கடைசியா நான் பேசணும், படகு நோ நோ மைக் எடுத்துட்டான். உடனே எங்க ஆளுங்கெல்லாம் காய்ச்சி பூச்சி இங்கிலீஷ்ல போட்டு தட்டை போட்டு பார்த்தாங்க, என்ன பண்ணா அவன் நோ 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 நோன்ட்டாங்க. கடைசியா ஒரு மாதிரி எங்க ஆளுங்க முடிவு பண்ணி, சரி சும்மா பேசுங்க, இதுல ஏறி சும்மா பேசுங்க பேசுங்க நான் அப்படின்னு பாருங்க. எங்கிருந்து வந்தா இந்த 10 காவல்துறை என்னை குண்டு கட்டத்தில் ஓடிட்டான். போய் டக்குன்னு கதவை திறந்து கார்கள் ஓட்டு மூடிட்டான். பெரிய பெரிய சண்டையா இருந்துச்சு. என்னையா என்னை பேச விட நோ, அதுக்குள்ள ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டான் அவனை பேச விட்டுறாதுன்ட்டு. பார்த்தேன், பரவாயில்லடா, பஞ்சம் பிழைக்கிறதுக்கு பரம்புக்குள்ள இருந்து வண்டி ஏறி வந்த உடனே பார்த்து இந்த நாட்டில் பல பயப்படுறோம். எனக்கு இல்லை, அவருக்கு தான். அவரால் தான் இவ்வளவு பிரச்சனை. படத்தை பார்த்தா பயப்படுறான், பேரை கேட்டா பயப்படுறான். எல்லாம் இது மாதிரி. இது ஒரு கொடுமை. இவர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள், புரிந்து கொள்ளணும். இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது செயல் அரசியலோ மக்களுக்கான சேவை அரசியலோ செய்வது இல்லை, செய்யாது. வெறும் செய்தி அரசியல் தான் செய்யும். ஸ்டாலின் ஐயா சைக்கிள் ஓட்டி போனார், ஸ்டாலின் ஐயா தேநீர் கடையில் தேநீர் குடித்தார், மாணவ பிள்ளையோட தட்டி கொடுத்தார், அங்கே நின்னார், இங்கே போனார். இதுதான் பேசு. செயல் என்ன? செயல் என்ன? ஒரு செயல் சொல்லுங்க. மக்களவையில் எல்லாம் கூடுனீங்க, இந்த மாதிரி மக்களை கூட்டி வச்சு மனுக்களை வாங்கினீங்க, பெட்டிகளை போட்டீங்க, அதை அப்படி பூட்டி பாருங்கள், சாவியை பாருங்கள், சாவியை பாருங்கள், மந்திரவாதி மாதிரி காட்டி பேசிருந்தீங்க. இந்த பாருங்கள், பூட்டுகிறேன் பாருங்கள், பூட்டுகிறேன் பாருங்கள், பூட்டிட்டேன். பதவிக்கு வந்தவனே இதுல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுவேன், 100 நாள் தான். இந்த மனு கொடுத்ததுல ஒரு என் அக்கா தங்கச்சி கூட அந்த மதுக்கடையை மூடுங்கன்னு சொல்லல. ஏன் மூடல? ஒருத்தம் கூட அந்த நீட்டு வேணாம்னு சொல்லல, ஒருத்தம் கூட ஊழல் லஞ்சத்தை ஒழிங்கன்னு சொல்லல. ஏன் இதெல்லாம் கேட்கல?
நாங்க அதுல 200க்கு மேல நிறைவேற்றிட்டோம், 300க்கு மேல நிறைவேற்றிட்டோம். எங்கிட்டு எங்க எங்க நிறைவேறி இருக்கு? ஒண்ணு சொல்லுங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் சட்டம் போட்டீங்க. எத்தனை பேர் உள்ள மணி வச்சிருக்காங்க? யாரு? எத்தனை பேர்? ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று. இப்ப சமூக நீதிக்கான கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. உருவாக்குங்க மகாராசா, உருவாக்குங்க. ஆனால் உங்களிடத்துல ஒரு கேள்வி, சாதிவாரி குடிவாரி கணக்கெடுக்க உங்களுக்கு துணிவு இருக்கா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது, இங்க பாருங்க, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பத்தான் இடம் ஒதுக்கீடு இருக்கணும். அதான் சமநீதி, அதான் சமூக நீதி, அதான் சரியானது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் மட்டும்தான், வேற யாரும் பேச கிடையாது. இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் 50 ஆண்டு 55 ஆண்டுகள் தொடப்போது ஒரு தடவை கூட சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. அறிவார்ந்த என் தம்பி தங்கிட்ட, என் சொந்தங்கள்கிட்ட சொல்றேன், 10 பேர் இருக்கிற இடத்தில் 100 பேர் சாப்பாடை அனுப்புவது எப்படியோ, 100 பேர் இருக்கிறதுக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்புவது எப்படியோ, அப்படித்தான் இவர்கள் இடஒதுக்கீடு இருக்கு. இது எப்படி சரியா இருக்கும்? 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புது, 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புது. என்ன தர்மம் இது? என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி? நான் கோனார், என் குடிகளை என்ன? நான் தேவேந்திரன், என் குடிகளை என்ன? என் தலை என்ன? நான் தேவர், எனக்கு என்ன? நான் என்ன? நீ நான் படையாச்சி என்ன? நான் கவுண்டர் என்ன? என்னுடைய குடி என்ன? அதற்கேற்ப நீ இடஒதுக்கீடு. அதை விட்டுட்டு சாதி சங்க தலைவர்கள் கூட்டு உட்கார வைக்கிறது. உனக்கு 3, உனக்கு 4 விழுக்காடு, உனக்கு 2. முதல்ல நீ யாரு? முதல்ல நீ யாரு? எனக்கு பிச்சை போட நீ யார்? நீ உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியை நான் போட்ட பிச்சை. நீ யார்? முதல்ல நீ யாரு? என்ன சொல்லு? நான் 5 பேரா? 5 பேருக்குள்ள இதை கொடு, ரேஷனை கொடு, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? ஓட்டுக்கு மட்டும் எப்படி கொடுக்குற? எத்தனை ஓட்டு? 5. ஓட்டு உரிமை அட்டையை காட்டு, வாக்காளர் அடையாள அட்டையை காட்டு, செக் பண்ணிக்கிறானா, சரி பார்த்துக்கிறானா? ஓகே, 5 5000. அது மட்டும் வெங்காயம் விளக்கண சரியா கொடுக்க தெரியுதுல்ல? இதே மாதிரிதான் இடஒதுக்கீடு இருக்கணும். அதான்டா சமூக நீதி, அதான சமூக நீதி. நீங்க கூட்டமைப்பு இந்தியா முழுமைக்கு அமைக்கிட்டோம். முதல்ல இங்க குடிகளுக்கு எண்ணிக்கை, முதல்ல தலை எண், சாலிவாரி கணக்கெடுப்பு முடிச்சு, அதோட மொழிவாரியாகவும் கணக்கெடுப்பு. சாதிவாரி குடிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்பது இதுவரை இருந்த கோட்பாடு. ஆனா நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு குடிவாரியும் எடுக்கணும், மொழிவாரியும் எடுக்கணும். அங்க சென்னையில தமிழ்நாட்டுக்குள்ள தனிநாடு இருக்கு. மகாவீர் ஜெயந்திக்கு அவன் கருதிங்காம இருக்க வேண்டியதானே? என்னைய திங்க கூடாதுங்கிறான். டேய், தொலைச்சு போயிருவேன். ஏய், உனக்கு வேணான்னா நீ சாப்பிடாம இரு ராஜா, என்ன ஏன் சாப்பிட வேணான்ற? நீ யாரு? முதல்ல நீ யாரு? மார்வாடி சேட்டுக்கு தனி தெரு, அவனை தவிர யாரும் குடியிருக்க முடியாது, யாருங்க நுழைய முடியாது. இவ்வளவு பேசிட்டு இந்தி எதிர்க்கிறேன், கிந்தி எதிர்க்கிறேன் பேசிட்டு ஒருத்தர் ராஜேஜ் ஜெயின் ஒருத்தன் போட்டிடுறான். ராஜேஜ் ஜெயின் அவருக்கு இவங்க ஓட்டு எப்படி கிடைக்காங்க? முழுக்க இந்தியில அடிச்சு ஐயா ஸ்டாலின் இப்படி கும்பிடுறாரு, தயாநிதி மாதிரி இப்படி கும்பிடுறாரு, அவன் போட்டு அவன் இப்படி கும்பிடுறது. நீங்க கேட்டு பூரா இந்தி எதிர்ப்பு வீரர்கள். இந்தி தெரியாது போடான்னு இவங்க பேசிட்டு ஓட்டு போடும்போது எங்களுக்கு ஓட்டு கேட்கும்போது நல்லா தெரியும் வாடா. அதாவது இவங்க கோட்பாடுகள்ல கொல்லி வைக்க நம்ம பாவிகளா சி கருமம். ஒரு இடத்தில் அதுல ஐயா ஸ்டாலின் எதிர்த்து பேசுறாரா? என் தம்பி பாக்கின்னு பொய்யை பேசுகிறவர்களே உறக்க பேசும்போது உண்மையை பேசுகிறவர்கள் நாம் ஏன் உறக்க பேசுங்க? வாங்க, நீங்க நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன், நீங்க வாங்க, இல்ல உங்களை யாராவது அனுப்புங்க. ஒரு உண்மை நீங்க இதுவரை 50 ஆண்டுகளை பேசினதை சொல்லுங்க. நாங்க பேசின பொய்ய ஒண்ணு நிரூபிங்க. எல்லா பயலும் திட்டுவான். நீங்க உங்க மனசான்ற தொட்டு சொல்லுங்க. நம்ம கட்சி, நான் உங்க ஆளுங்கிறத மறங்க. முதல்ல ஒண்ணு கவனிங்க, எதுக்காக நம்மள இவங்க விமர்சிக்கிறாங்க, திட்டுறாங்க? 50 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டமா, அல்ல 25 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தோமா, அமைச்சரா இருந்தோமா, மத்தியில் ஆட்சியில் இருந்தோமா, இல்லை பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், மேயராக இருந்தோமா, கொள்ளையடிச்சோமா, லஞ்சம் வாங்கினோமா, இல்ல வளங்களை வித்து கொளுத்தமா, இல்ல கொலை செஞ்சோமா, என்ன செஞ்சோம்? ஒன்னும் செய்யல. இதையெல்லாம் தடுக்க போராடுறோம். அதுக்கு திட்டுறேன்.
அப்படின்னா இவன் யாரு? அதிகாரத்திற்கே வராத எங்களை நீ இவ்வளவு தாக்கி விமர்சிச்சு நீ இது பண்றீன்னா, ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருந்தவர்களை நீ விமர்சிக்கவே இல்லை என்றால் அது தூய அரசியல் ஆற்றல் என்று காட்ட விரும்புறியா? அவன் நல்லாட்சி கொடுக்கிறான்னு சொல்ல வர்றியா? இல்ல அவர்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்ல வர்றியா? உன் நோக்கம் என்ன? நக்கி பிழைக்கிற நாய்க்கு என்ன கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது? எதையோ ஒண்ணு பேசு, எதையோ ஒண்ணு பேச்சு போண்டிதானே, என்னத்தையாவது பேசுறது. ஒரு தொலைக்காட்சி, அதுல என் தம்பி கார்த்திக் விவாதத்தில் இருக்கான். அந்த விவாத நெறியாளரும் வெறும் கார்த்திக் தான். அவர் பேசுறாரு, நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் வெற்றியடைவதில்லையே இல்லையாமே, அது வெற்றியடைவதற்காக தேர்தலிலே போட்டியிடுவது இல்லையாமே, அது திமுக அதிமுக வாக்கை பிரிப்பது ஓட்டை பிரிப்பதற்காகத்தான் நிற்கிறாமே. எப்படி? அப்ப நமக்கு என்ன பல கேள்வி கேட்கும்போது படப்படன்னு பழகு. அப்ப சீமானவன் பிள்ளைகளும் நாம் திமுக அதிமுக ஓட்டை பிரிச்சு பெறுவான். அப்ப அவ்வளவு வலிமையா இருக்கான்னு நீ ஒத்துக்கிற, அவங்க அவ்வளவு பலகீனமா இருக்கான்னு ஒத்துக்கிற. அதானே அதானே தோணும். அப்ப திமுக அதிமுக ஓட்ட சீமானவன் பிள்ளைகளும் பிரிச்சிருவான்னா நான் வலிமையானவன், அவன் பலகீனமானவன். ஒத்துக்கலையா? போ. இல்ல. அடுத்த ஒரு கேள்வி, ஓட்ட பிரிக்கத்தான் நிக்கணும்னா எப்படி? அப்ப 1949 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 67 தான் ஆட்சிக்கு வருது. அது வரைக்கும் இந்த ஓட்ட பிரிக்கத்தான் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்துச்சா? அதுக்கு தான் போட்டிக்கிட்டு இருந்துச்சா? வெல்லணுங்கிற இலக்கு, தனித்த அரசியல் பேராற்றலாக வந்து வெல்லணுங்கிற இலக்கு, தன்மானத்தை இனமானத்தை அடமானம் வைக்காமல் தனித்து நின்று வெல்லணுங்கிற இலக்கு. ஏன் இதே எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுன வலைவலி வருது, காணொலி வேணா உங்களுக்கு எல்லாம் பயிரில் அனுப்பி விடுறேன். அவர்கள் போனால் உட்கார நாற்காலி போட மாட்டார்கள். அவர்களோட ஒரு 2 சீட்டுக்கு நாம கைகட்டி நிற்க வேண்டும் இருக்குல்ல. எங்க அண்ணன் பட்ட அவமானத்தை அவன் தம்பி பெறக்கூடாதுங்கிறதுக்காக நான் தனிச்சு நிற்கிறேன். எவன் தம்பி கைகட்ட அதானே. எங்க அண்ணன் வந்தாரு, உங்களை சங்கராச்சாரியார் பார்க்க விரும்புறாரு, பார்ப்போம். ஆனா அவரும் ஒரு நாற்காலி உட்கார், நானும் ஒரு நாற்காலி உட்கார்ந்து நான் பாக்குறேன். எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி தரையில் உட்கார, ஐயா அப்துல் கலாம் மாதிரி தரையில் உட்கார. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. ரொம்ப விசித்திரமான வேடிக்கையான ஆட்கள் இவர்கள். அதை திரும்ப திரும்ப பேசுறது உட்கார்ந்து தொலைக்காட்சியில. ஏய், கூலிக்கு பேசுற உனக்கே இவ்வளவுனா கொள்கைக்கு போராடுற எங்களுக்கு எவ்வளவு விரும்பணும்? கூலிக்கு வேலை செய்யற உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை, அச்சுறுத்தல், அவமானம், ஏச்சு பேச்சு, அவதூறு, உறக்கமில்லை, உணவில்லை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் இனத்தின் உரிமைக்காக போராடுகிற கொள்கையாளர்கள் எங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு அப்போ என்ன? நமக்கு என்ன? அச்சுறுத்துவாங்க, பயங்காட்டுவாங்க, பயப்பட வைப்பாங்க. அம்மாவை நிறுத்தினா பிள்ளையை மிரட்டுறது, அப்பாவை நிறுத்தினா மனைவி குழந்தையில மிரட்டுறது, பிள்ளையை நிறுத்தினா அப்பா அம்மாவை மிரட்டுறது. இதாடா உங்க ஜனநாயகம்? பெரிய கட்சிங்கிற எங்களை வீழ்த்த எவனுமே பிறக்கவில்லைங்கிறீங்க. பிறக்காத எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பயம், இவ்வளவு பயம் எதுக்கு? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு கட்சி அங்கீகாரமே இல்லை. தேர்தல் ஆணையம் சொல்லுது அவன் 3வது பெரிய கட்சின்னு. ஆனால் இவர்களுக்கு அது கட்சி இல்லை, அதெல்லாம் கட்சி இல்லை. அப்புறம் கட்சி இல்ல குச்சி இல்லைன்னா இங்க இருந்து வரவன மட்டும் 1000 பேரோடு வந்து இணைந்தார், அவர் வந்தார், இது ஒரு குடும்பினார். அதை எதுக்கு சொல்ற? கட்சி இல்லாத கட்சியிலிருந்து வரவன் மட்டும் உனக்கு இனிக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன அவரெல்லாம் அது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி. மதிமுக எல்லாமே உதயசூரியன் தான் நினைச்சா தனி கட்சியா திமுகவா? உதயசூரியன் சின்னத்துல பல கட்சி வென்றிருக்கு. அப்ப அந்த கட்சியில் எப்படி தனி கட்சி ஆகும்? இது கேள்விகள் பதில் இருக்காது. இந்த வாடகை வாயகர்கள் வச்சிருக்காங்க. அதான் வீட்டை வாடகைக்கு விடுறவன், கடையை வாடகைக்கு விடுறவன், சைக்கிள் வாடகைக்கு விடுறவன், கார் வாடகைக்கு விடுறவன், நிலத்தை கூட ஒத்திக்கு கொடுக்குறவன், அதெல்லாம் இருக்கான். ஆனா வாயை வாடகைக்கு விட்டவன பாத்தீங்களா? இப்போ ஒரு 20-30 பேர் கிளம்பிருக்கான். வாயை வாடகைக்கு விட்டு பழப்பாங்க. அவனுக்கு சீமான், நாம் தமிழர் இத பேசலைன்னா உணவும் இல்லை, உறக்கமும் இல்லை. எப்படி ஒரு கூட்டம் கிளம்பிருக்காங்க. இதே ஒரு பொழப்பு. நானு இந்த வலைவலியை பார்த்து பார்ப்பேன். நம்ம படம் போட்டிருக்க, எது போட்டிருக்கு? தட்டி பார்த்தா என்னை பற்றி செய்தியும் இல்லை, நானும் இல்லை. அவன் ஏதோ பேசிருக்கான், என் படம் போட்டிருக்கு. எதுக்குடா? அப்புறம் கீழே ஒரு அது லிங்க், அதை தட்டி பார்க்குறேன், அதுல என் படம் போட்டிருக்கு. இப்படி ஏதோ ஒரு ஓரமா சரி தட்டி பார்த்தேன், அதுல என்னை பற்றி செய்தி இல்லை, நானும் இல்லை. ஏன்னா எல்லாத்துலயும் நம்ம படம் இருக்கா, நம்மளை பற்றி செய்தி இல்லை. என்ன நான் கேட்டேன் ஒருத்தட்ட, உன்னை போட்டா தான் திறக்கிறாங்க வாழ்க. இது என்ன தெரியுங்களா? அந்த பரதேசி நம்மளை திட்டுதுன்னா 40 பேரோட பார்க்க மாட்டேன்.
எங்காலும் 40,000 பேர் போய் ஏய் அண்ணன் ஏதோ திட்டுக்கண்டா, அண்ணன் என்ன திட்டுக்கண்டா, அண்ணன் ஏதோ திட்டு பார்த்து பார்த்து அவன் பல ஆயிரம் வியூஸ் வந்துருது, அவனுக்கு காசு வந்துருது. சீமான திட்டினா சோறு கிடைக்குதுன்னு திட்டிட்டு இருக்கான். ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு. இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை, என் தம்பி இங்க குறிப்பிட்டது போல, சைமன் போன்றவர்கள், அருண் ஜெய்சீலன் போன்றவர் குறிப்பிட்டது போல, தம்பி களஞ்சியமும் அதை குறிப்பிட்டார், தம்பி முத்துப்பாண்டியும் சொன்னார். பொது தேர்தல் நம்ம சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் சிற்றூர்கள் தோறும் பயணம் செய்து ஒவ்வொரு வீடுகளாக குடிகளாக போய் பார்த்திருப்போமா, மக்களை சந்திச்சிருப்போமா, நம்மளுடைய கோட்பாடு கொள்கைகளை பேசியிருப்போமா, இப்படி ஒரு கட்சி இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறோம், எங்களுடைய சின்னம் இது என்று சொல்லியிருப்போமானால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில், இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் அதற்கான வாய்ப்பு பெரிதாக நமக்கு இருக்கு. வீடு வீடாக போய் சேர்த்து இது ஓசோ நமக்கு என்ன கற்பிக்கிறான். அன்னைக்கு கூட ஊடக சந்திப்பில் அதான் சொன்னேன். ஓசோ என்ன சொல்றான், நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாது, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருது, விதைப்பதற்கான நாளாக கருது. அப்படித்தான் நம்ம விதைச்சு வளர்த்து வரோம். நீங்க அதை நீங்களே பாக்குறீங்க, கண்கூடா பாக்குறீங்க. அது தம்பி முத்துப்பாண்டி சொன்னது 1.1 விழுக்காடு. அந்த விழுக்காட்டை தொட்ட கட்சி ஒண்ணு சிதஞ்சு அழிஞ்சிருக்கும், இல்ல வேற ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிருக்கும், இல்லைன்னா காணாமலே போயிருக்கும். தலைவனும் தொண்டனும் தற்சொரு இருந்து ஓடி இருப்பான். ஏன்னா இப்ப ராகுல் காந்தி எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் தோத்த பிறகு தலைவர், இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்று விளைக்கிறேன்னு விளைப்பிட்டேன். தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான் சரியான தலைவர். வென்றால் நான் இருப்பேன், தோற்றால் விலகி விடுவேன். அவன் கோல, அவன் வீரன் இல்லை, அவன் தலைவனாக முடியாது. இன்னைக்கு தோற்றால் நாளைக்கு வெல்வோம், அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. என் அன்பிற்குரியவர்களே, எளிதில் வெற்றி பெற்றவன் இதயம் இறகினும் மெல்லிதாக இருக்கும். தொடர்ந்து தோற்று 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 வெற்றி அடைகிறவன் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். ஏறக்குறைய நமக்கு முக்காவாசி எல்லாருக்கும் இதயம் இரும்பாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, கால் விழுக்காது. அதான் ஏன்னா இன்பத்தை தூய்க்காமல், துன்பத்தை தூய்க்காமல் இன்பத்தை அனுபவிக்க முடியாதுங்கிறான். துன்பத்தை நீ அனுபவிச்சு அதை பார்க்காம நீ இன்பத்தின் அருமையை உணரவே முடியாதுங்கிறான். சீன சிந்தனான் லாவோட்ஸ், நீ துன்பத்தை நீ அனுபவிச்சு அதையோ இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு தெரியாம நீ எப்படி, நரகம் உனக்கு எப்படி இருக்குது, தீ எரியும், அவர் புழுக்கள் நெளியும், நட்டுவாக்களி எரியும். எரியிற நெருப்புல புழு நட்டுவாக்களி எல்லாம் இருக்குமான்னு எவனுமே கேட்டதில்லை, பாம்பெல்லாம் இது மாதிரி கேட்டதில்லை. அது வேற, அங்க இருக்கும் உன்னை கொப்பரை செட்டிக்குள்ள விட்டு வறுப்பான், இவ்வளவு குறமா இருக்க மாட்டான்னு கற்பனை பண்ணவன சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குதுன்னு அதை கேட்கிறேன். ஏன்னா நரகம் கொடுமையானது இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு சொர்க்கத்தை தேர்ந்த. அப்படி துன்பத்தை நீ அனுபவிக்கும் போதுதான் இன்பத்தின் அருமையை நீ உணர்வாய். அதனால் தோல்வி என்பது தோல்வியே அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். தோல்வியே சொல்லுது, என்னை தொட்டு விட்டவன் தோற்றதாக வரலாற்றிலே செய்தில்லை. என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, அலை கரும்பாறையை கரைத்து விடுகிறது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியா. தொடர்ந்து அடிச்சு 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 போய் கரும்பாறை, கடற்கரை ஓரத்தில் இருக்க கரும்பாறையை பாருங்க, வழுக்க கரைச்சு. அதுதான் இங்க முக்கியம். நீங்க நுட்பமா பாருங்க, பருத்தி பஞ்சு இருக்குல்ல, ஒரு வலிமை மிக்க யானையை குத்தி கிழிக்கிற கூர் ஈட்டி மெல்லிய பஞ்சுக்குள் நுழைவதே இல்லை. என்ன குத்து இறங்க. ஆனால் மொத்த தோளுடைய யானையின் தோலை கிழிச்சிட்டு உள்ள போற ஈட்டி பருத்தி பஞ்சுல நுழையுது. அதே கடப்பாறை வச்சு அடிச்சாலும் சுத்தியில் வெடிச்சாலும் நகராத தகராத கரும் பாறை மேலே ஆலமரத்தின் மெல்லிய விழுதுகள் அப்படி 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 வருடலுக்கு நெகிழ்ந்து இடம் கொடுத்து. நீங்க இதானே இது, நீங்க நீங்க நான் சொல்றேன்னு இல்லை, நீங்களே பார்க்க முடியும். இதுதான் இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான் காந்தியடிகள். வாயிலிருந்து சொற்களை எடுத்து பேசவே பேசாதீர்கள், இதயத்திலிருந்து எடுத்து பேசுங்கிறான். வாயிலிருந்து பேசுகிற சொற்கள் செவி வரைதான் சென்றடையும், இதயத்திலிருந்து வருகிற சொற்கள் தான் செவியும் கடந்து சிந்தனைக்குள் போய் செயலாக்கம் செய்யுங்கிறான். அதனால நம்முடைய கோட்பாடு கொள்கைகளை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. மாற்றம்ங்கிறது வராத ஒன்று இல்லை. மாமேதை மாற்ற விட ஒரு 2000 ஆண்டுகளில் இவரை போல ஒரு பேரறிஞன் பிறந்தது இல்லைங்கிறான். 2000 ஆண்டுகள்ல அந்த அறிஞனே சொல்றான், மாற்றம் என்பது மானுட தத்துவம்ங்கிறான். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறான்.
அந்த சொல்லுதாண்டா மாறாது, மாறாதுங்கிற சொல்லுதான் மாறாது, மத்தெல்லாம் மாறிட்டுங்கிற மாறி இருக்கு. அதான் தம்பி முத்துப்பாண்டி சொன்னல, அம்மா அப்பா சொல்லி பிள்ளைகள் திமுக உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா அது திராவிட அரசியல். ஆனால் பிள்ளைகள் சொல்லி விவசாயிக்கு ஓட்டு போட்டால் அது நாம் தமிழர் அரசியல். அம்மா அப்பா மாறி போட்டா அதான் அரசியல். அதான் அவன் சொன்னா பாருங்க, எங்க அப்பா இப்படிதான் போட்டாரு அப்படின்னு. நான் அப்ப இனப்படுகொலை அப்ப இரட்டலை ஆதரிச்சு நம்ம பேசணும், இந்த காங்கிரஸ் திமுக ஒழிக்க. அப்பெல்லாம் எத்தனை பெற்றோர்கள் உன் பேச்சை கேட்டுட்டு நான் காலங்காலமா உதயசூரியனுக்கு போடுவேன், கை சின்னத்துக்கு போடுவேன், அழுதுகிட்டே ரெட்டலைக்கு போட்டேன்டாங்க. மாற்றம்ங்கிறது வராததல்ல, வராததல்ல. அது அது இதெல்லாம் நடக்குமா? சட்டமுறை திரைப்படத்தில் தான் நினைக்கிறேன், என்னத்தை கண்ணையாவா அவனை பிடிப்பான், என்னத்தை பிடிச்சி என்னத்தை அடைச்சு, அது என்னத்தை கண்ணை மாதிரி அப்படி விரக்தி வியாக்கிங்க நம்ம பேசிக்கொண்டு கூடாது. மிரட்டுவான், அச்சுறுத்துவான். காந்தியடிகள் என்ன சொல்றாரு, எடுத்தவன உன்னைய தவிர்ப்பான், அதாவது இக்னோர், அவாய்ட், உன்னை தவிர்ப்பான். பிறகு என்ன செய்வான், விமர்சிப்பான். பிறகு விமர்சிப்பான். இப்ப அது கடந்துருச்சு, அப்புறம் சண்டை போடுவான். இப்ப அது நடக்குது, கட்டுத்தொகை கட்ட போகும்போது சண்டை போடுறான். ஆனா கடைசி என்ன ஆயிருது, அவர் கடைசி சொல்ற சண்டை போடுவான். அப்புறம் நீ என்ன ஆகுது, நீ ஜெயிச்சிருவாங்கிறது சொல்லிருக்காரு. அதுதான் இது. விமர்சனங்களை தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது. இது உலக தத்துவம். உன்னை விமர்சிப்பவனையும் நீ நேசிக்க கத்துக்கொள். ஏனென்றால் உன்னை அவன் அதிகமாக நேசிக்கிறான். அதனாலதான் அவன் திரும்ப 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 நம்மளை விமர்சிச்சுக்கிட்டே இருக்க காரணம் தான். நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. நம்ம காதலிக்கிற பெண்ணு கூட நம்மளை அவளை நேசிக்குமான்னு தெரியாது, கட்டிய மனைவி கூட அவளை நேசிக்குமான்னு தெரியாது, பெத்த ஆத்தா பழம் கூட நம்மளோட பெத்த பிள்ளைகள் கூட நேசிக்குமான்னு தெரியாது. ஆனா எங்கேயோ ஒருத்தன் சீமா இப்படி பேசிட்டான், அவன் ஆளுகள் சரி கிடையாது, என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். தூங்கலவன் காலையில எந்திரிக்கும் போது ஒரு பதிவு, படுக்கும்போது ஒரு பதிவு, பல்லு வளர்க்கும் போது ஒரு பதிவு, சாப்பிடும்போது ஒரு பதிவு, வேலைக்கு போகும்போது, போயிட்டு தூங்கும் போது, நள்ளிரவில் எழுந்து ஒரு பதிவு. அப்படின்னா 24 மணி நேரம் என்னை நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் தான் என்னுடைய பேரன்பிற்குரியவர்களா இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு ஒரு கோட்பாடை நம்ம வகுத்து வச்சிருக்கோம், விமர்சனங்களை உரமாக்கு, நம் லட்சியத்தை இதில் மரமாக்கு. இதுதான் நம்ம கோட்பாடு. மிரட்டுறான், அச்சுறுத்துறான், உயிர் பயம் இருக்கிறோம், ஓடிப்போம். ஏனால் இந்த உலகத்தில் அனைத்து துன்பங்களுக்கு, எல்லா துன்பங்களுக்குமான காரணம் மரணம் தாங்கிற, மரண பயம் தான். தலைவர் என்ன சொல்றாரு, இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்க. மரணத்திற்கு பயப்படாதவன் எவனோ அவனே மாபெரும் வீரனாகிறான். வீரனுக்கும் மாவீரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். வீரனுக்கும் மாவீரனுக்கு என்ன வித்தியாசம்? வீரன் ஒருவன் ஒரு உயிரை தாக்கி அழிக்க வரும்போது தடுத்து காப்பானையானால் அவன் வீரன். ஒரு வீரன் ஒரு உயிர் தாக்கி அழிக்கப்படும் போது அந்த உயிரை காப்பதற்காக தன் உயிரை கொடுத்தேனும் காப்பானையானால் அவன் மாபெரும் வீரன். அதான் மாவீரன். அது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு அதான். தலைவர் நமக்கு என்ன கற்பிக்கிறாரு, அச்சத்தை கைவிடு, இல்லைன்னா லட்சியத்தை கைவிடு. லட்சியம் வேணாம்ங்கிற ஓடிப்போம், லட்சியம் வேணுங்கிற அச்சத்தை தூக்கி வீசு. பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. கண்ணீர் என்பது கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் ஏந்த மாட்டான்ங்கிறது. அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யணும். மிரட்ட நீ மிரட்டா, நீ மிரட்டா, வா மோதிக்கிறோம் சொல்றா, இல்ல இரு எங்கால கூப்பிடுறேன் எனக்கு போடுறா, நின்றா இங்க வரேன்னு சொல்றா, எவன் வர்றான்னு பாப்போம், எவன் வர்றான்னு பாப்போம். அவங்க எல்லாம் சும்மா பேச்சு தான் சத்தமா பேசணும் நினைக்க, சண்டையும் பயங்கரமா போடுவோம் நாங்க. ஆள் கிடையாது. இந்த மாதிரி சத்தமா பேசுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணும் தெரியுமா? சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏதோ பொறுப்பும் கடமையும் கூட்டிட்டதுனால புள்ளப்பூச்சி மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் நடிப்பு, எல்லாம் வேணும். திடீர்னு ஒரு நாள் சட்டை கழட்டி போட்டு நின்று அடிக்கும் போதுதான் தெரியும், என்ன இவ்வளவு பெரிய மேலூர் என்னது டோல்கேட்ல அடிச்சதை ஜெயலலிதா மேம் பேசத்தான் செய்வார், பார்த்தா சண்டை எப்படி போட்டு இருக்காரு, தூக்கி ஜெயில போட போட்டு. அது ஒரு பெரிய, அது ஒரு நடந்தது சும்மா. நம்ம நாட்டின் சட்டத்தை மதிக்கிறோம், விதியை மதிக்கிறோம். 2 பேர் 3 பேர் தான் தாக்கல் செய்ய வரணும்னு நம்ம பிள்ளை போறான். நீ 30 பேரை உள்ள நிப்பிச்சு அடிச்சு மண்டை உடைச்சுங்க.
திருப்பி எங்களுக்கு அடிக்க தெரியாம இல்லை, அது வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்க பேசுறது எங்களை ரவுடி கட்சி, வன்முறை கட்சி, இதான் நீங்க பேசுறது, கட்டமைக்கிறது. அதெல்லாம் புறந்தள்ளுங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அந்த ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல 10 செய்திகளை குறிப்பிடுறாரு. அதுல ஒரு செய்தி, குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள என் மகனுக்கு கற்றுக் கொடுங்க. அததான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். உங்களை குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்க, நிராகரிங்க. என்னத்தையாவது பேசிட்டு போடாங்க. 2 தான். சீன ஞானி கன்ஃபூசியஸ் தோல்விக்கு காரணத்தை சொல்றார். சரியானது என்று தெரிந்த பிறகு செய்யாமல் இருப்பது தோல்விக்கு காரணம். இப்ப இது சரியானதா இல்லையா? செய்யணுமா இல்லையா? இது நான் தோக்கல, நீ தோக்கல, உன் இனம் தோத்து போகுது. அதான் இங்க முக்கியமானது. நாம் தமிழர் கட்சி தோக்கல, நீ பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனம் தோத்து போகுது. கிருஷ்ண பரமாத்மா, அவங்க கிருஷ்ண பரமாத்மா நம்மளுடைய மாயம், நம்ம கண்ணன். அவர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, தோல்விக்கு 2 காரணம் தாண்டாங்கிறார். ஒண்ணு யோசிக்காமல் செய்வது, அது யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது. இது 2 தாண்டா தோல்வி காரணங்க. இப்ப நம்ம யோசித்தோம், இதை தூக்கி வீசணும்டா, இதை வளர்க்கணும்டா, அதான் காரணம். அதை நம்ம போட்டிடுறோம். இவங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பாட்டன் வள்ளுவ பெருமகனார் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்குங்கிறது. அப்ப இன்னொன்னு என்ன சொல்றாரு, செய்யத்தக்க எல்லாம் செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறாரு. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ யோசிச்சா சரின்னு படுத்து செய்யடா, யோசிக்காம செஞ்சிடாதடா எதையும். அதான் திட்டமிட தவறுகிற போது நாம் தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இது உலகத்தின் தலை சிறந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவத்தை எழுதியவன் பரம்பரை கருவாவதற்கு முன்னம் பாட்டன் பாடுகிறான், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. எல்லாம் உனக்கிட்ட இருக்கு, எல்லாம் உனக்கிட்ட இருக்கு. ஆனா எப்படி? மேகம் மழையை பொழியுது, மேகத்துக்கு நன்மை இருக்கா? இல்லை. கதிரவன் தன் ஒளிக்கரங்களை பூமி எங்கும் வீசி ஒளிக்கதிரை வெளிச்சத்தை பாய்ச்சுகுது, சூரியனுக்கு நன்மை இருக்கா? இல்லை. நிலவு தன் ஒளியை இரவெங்கும் பாய்ச்சுகிறது, அதுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லை. தன் நன்மை கருதாது தன் கடமையை செய்யறது எதுவோ அது காலங்காலத்திற்கு நிலைத்து வாழும் என்கிறான். இதான் லாவோட்ஸுடைய தத்துவம். இதான் தத்துவம். அப்படிதான் நீங்க இருக்கணும். உலகத்தில் உயர்ந்தது எல்லாமே பூமியில் எல்லோருக்கும் சமமாகத்தான் நன்மையை பயக்குங்கிறான். அது எதுன்னா நீர். நீர் ஒன்றுதான் எல்லாவற்றிலும் சமமாக பரவுங்கிறான். ஏழை இவருக்கு மேல தண்ணி கொடுக்கூடாது, இவர் பணக்காரர் இவருக்கு தான் கொடுக்கணும், இவர் உயர்ந்த சாதி இவருக்கு கொடுக்கணும், இவர் தாழ்ந்த சாதி கொடுக்கூடாது. அது தண்ணீரின் கோட்பாடு அல்ல, அப்படிதான் இருக்கணுங்கிறான். என் பிள்ளைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு நான் கற்பிக்க விரும்புவது, எங்கு நீராக இருக்க வேண்டும், எங்கு நாம் நெருப்பாக மாற வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நம்மை வெல்வதற்கு உலகத்தில் எந்த ஆற்றலும் இல்லை. எங்க நீரா மாறி நம்ம விட புகுந்து போகணும், எங்க நெருப்பா மாறி எரிக்கணும். அதான் கோட்பாடு. இப்ப இருப்பாய் தமிழா நெருப்பாய், நீ இருந்தது போதும் அடுத்தவர்களுக்கு செருப்பாய் என்று உணர்ச்சி பாவலர் பாடினார் என்றால் அது காரணம் என்ன? நெருப்பு எதனோடு சேருகிறதோ அதை தண்ணி இயல்புக்கு மாற்றும். இதோடு சேர்ந்தா தண்ணி இயல்புக்கு மாற்றும், கட்டையோடு சேர்ந்தா தண்ணி இயல்புக்கு மாற்றும், இரும்போடு சேர்ந்தா தண்ணி இயல்புக்கு மாற்றும், எதோடு சேர்ந்தாலும் தண்ணி இயல்புக்கு மாற்றும். அதனால நெருப்பாயிருனா நீ ஒரு வண்டி நிறைய குப்பை, வண்டி நிறைய குப்பை, அந்த குப்பையை கொடுக்கறதுக்கு யாராவது வண்டி நிறைய நெருப்படுத்திட்டு போய் நீங்க பார்த்தது உண்டா? இல்ல. ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி தான். ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி ஒரு வண்டி குப்பையை கொளுத்தி விடுமானால் எத்தனை ஆயிரம் தீக்குச்சிகள் எனக்கு இருக்கிறீர்கள், பத்தி எரிய விடுங்கள், பரவட்டும் புரட்சி தீ இந்த நிலத்தில். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுதான் கோட்பாடு, இவ்வளவுதான் தத்துவங்கள். இதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும், அவ்வளவுதான். இது நம்மளால ஆகிறதா அப்படிலாம் உலகத்தில் நினைச்சிருந்தா ஒண்ணும் கிடையாது. அது ஐயா இறையன்பு அவர் நூல்ல எழுதுறாரு, ஒரு நிமிடம் முன்னோடுங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. நீங்க எல்லாம் வாங்கி படிக்கணும். அதுல என்ன சொல்றாருன்னா, உலகில் மிகப்பெரிய மாறுதல்களை செய்த ஞானிகள் அப்படிங்கிறதுல ஒன்னு மோசஸ், 2வது ஸ்பார்டகஸ், 3வது கார்ல் மார்க்ஸ், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அது 3வது இயேசுநாதர், அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த 6 பேருமே யூதர்கள்.
ஹிட்லர் யூத இனத்தை அழிச்சிடணும்னு முடிவெடுத்தான். ஆனா உலகத்தின் பெருமாறுதல்களை செய்த 6 பேருமே யூதனா இருக்கானே, அது ஹிட்லருக்கு தெரியாதுங்க. தெரியல. 6 பேருமே யூதன். 6 பேர் உலகத்தின் மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வந்துட்டான்னா இத்தனை 1000 பேர் செய்து நம்ம செய்ய முடியாத? இயேசு இறந்து விட்டார். இயேசு கிறிஸ்தவர் அல்ல. இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதன். அவர் இறந்த பிறகு பல நூறாண்டுகளுக்கு பிறகு பால்னு ஒருத்தர் வந்து இயேசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி அதை அது ஒரு மதமாக உருவெடுக்கிறது. அந்த பால் கொல்லப்படுகிறார். 2ஆம் ஜான் பால் வர அவரும் கொல்லப்படுகிறார். இந்த பரிதாபமே மக்களிடத்திலே ஈர்ப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய மதமாக மாறுகிறது. பிறகுதான் இவர்கள் தான் இயேசுவை கிறிஸ்தவராக்குறார். இயேசு கிறிஸ்துங்கிறார். இயேசு கிறிஸ்தவரே அல்ல. இறந்த இயேசு உயிர்ப்பித்தார் என்று நம்பியவர்கள் கிறிஸ்தவரானார்கள். இயேசு இறந்தவர் தான் உயிர்ப்பிக்கவில்லை என்று நம்பியவர்கள் யூதராகவே இருந்தார்கள். இதுதான் இங்க கோட்பாடு. நான் வரலாற சொல்றேன், நாளைக்கு தான் செய்தி. நம்ம ஒரே சிம்பிள் ஒரு தடவை நல்லா படிங்க. வேற என்ன சொல்றே, நல்லா ஒரு தடவை படிங்க. உண்மைதான். படிக்கும்போது புத்தகம் இருக்கு, யூத வரலாறு. அதை நீங்க படிக்கும்போது ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள். கிறிஸ்தவத்தில் ஆபிரகாம், இஸ்லாத்துல இப்ராஹிம். அந்த ஆபிரகாம் ஆறாள் சாராள்னு 2 மனைவிகள். ஆறாள் முதல் மனைவி. 75 வயதாயிருது ஆபிரகாமுக்கு, குழந்தை இல்லை. அப்ப 100-150 வருஷமெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, குழந்தை இல்லை. அப்ப வீட்டுல வேலை செய்த சாரால 2ஆம் மனம் பண்ணி அவர் குழந்தை பிறந்து, அவன் தான் இஸ்மாயில். அப்புறம் முதல் மனைவி ஆறாளும் கற்பமுட்டுறான், அவளுக்கு ஒரு மகன் பிறகுறான். இந்த முதல் மனைவி மகன் கிறிஸ்தவன், 2ஆம் மனைவி சாராள் மனைவி இஸ்லாம். 2 பேருக்கு தான் சண்டை உலகம் பூரா. இதான் பிரச்சனை. அக்னி நட்சத்திரம் கதை இருக்குல்ல, இந்த சேரன் பாண்டியன் கதை, அதான் எளிமையா உனக்கு புரியறதுக்கு சொல்றேன். இதான் கதை. இதை வச்சுக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு பிஜேபிக்கு ஒண்ணு என்ன சேர்ந்துருல, பல கட்டையை உருட்டி பார்த்தாங்க, ஒண்ணு அவங்க பக்கம் கவுந்து விழுகிற மாதிரி இல்ல. மதம் மாத்திரம். இங்க வாப்பா, இங்க வா. இந்த லாவணியாவின் தங்கச்சியை மதம் மாற சொல்லிட்டாங்க கிறிஸ்தவத்துக்கு. நான் மாற முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனப்பா. எதுக்கு சாகணும்? எதுக்குப்பா சாகணும்? 50 வருஷமா நடக்கிற பள்ளிக்கூடத்துல இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு? சொல்லுப்பா, சொல்லு. வாயை திறக்க மாட்டாங்க. ஒரு கெடுவாய்ப்பா பாரு, நம்ம எங்கேயும் பேச முடியாம கொரோனா வீட்டுக்குள்ளே போட்டுருச்சு. அண்ணன் இதுக்கு ஏதாவது பேசி விடனேன், ஏதாவது ஒரு சூழல் வரட்டும் பேசி விடுறா, இந்த வந்துருச்சு பேசுறேன், நீ ஏதாவது சொல்லுப்பா. ஏப்பா மதம் மாறுறதுன்னு இந்த கிறிஸ்தவ பெண் ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு பெண், அல்லது இஸ்லாமிய பையன் ஒரு கிறிஸ்தவ பையன் இந்து மதத்திற்கு மாறினா ஏற்பியா எதிர்ப்பியா? அதை மட்டும் சொல்லு. ஒரு கிறிஸ்தவ பையன் இந்துவா மாறினா, ஒரு கிறிஸ்தவ பெண் இந்துவா மாறினா, ஒரு இஸ்லாமிய பெண் இந்துவா மாறினா ஏற்பீர்களா எதிர்ப்பீர்களா? அதுக்கு மட்டும் பரிச்சு. மதமாற்றத்தை பற்றி பேச உனக்கு ஏதாவது தகுதி அருகதை உண்டா? கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்துகிறார்கள், இஸ்லாம் மதத்துக்கு மாத்துகிறார்கள், விளக்க மாத்துக்கா நீ பேசுற? எதுக்கு பேசுற? சீக்கியனை, பார்சியை, பௌத்தனை, சமணனை, சைவனை, வைணவனை, லிங்காயத்தை அத்தனை பேரையும் சார் வில்லியம் ஜோர்ஸ்ங்கிற கிறிஸ்தவனை வச்சு கையெழுத்து போட வச்சு அத்தனை பேரையும் நள்ளிரவில் தூங்கும் போது மதமாத்தி அயோக்கிய பயிர்கள். நீ என்னடா இவனை மதமாத்திரம் பேசுறியா நீ? சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவினுடைய ஆளுநராக இருந்த, கவர்னராக இருந்த அவர்கிட்ட போயிட்டு இவங்க எல்லாம் நாங்கெல்லாம் இந்துன்னு கையெழுத்து போட சொல்லி, அதுல தனி மதம் பார்சி, தனி மதம் சீக்கியம், தனி மதம் பௌத்தம், தனி மதம் வைணவம், தனி மதம் சமணம், தனி மதம் சைவம். இங்க இருக்கிற மடங்கள் காலையில் ஆதீனத்தை பார்த்துட்டு சைவ மடம், சைவ சித்தாந்தம் எங்களுது. ஒரே கையெழுத்துல வெள்ளக்கார கிறிஸ்தவன் போட்ட கையெழுத்துல மதம் மாத்துறது எவன்? இப்ப உங்களை என்ன செய்யறது? இது என்ன கொடுமையா இருக்கு? நீங்க என்னதான் விருந்த வச்சு இலையில வச்சாலும் எனக்கு பிடிக்கலன்னா வேணாம்னு எந்திரிச்சு போக வேண்டியதானே? அதுக்கே விஷத்தை சாப்பிடணும்? சோறை சாப்பிட முடியாதுன்னு போயிட்டு கோச்சுக்கிட்டு விஷத்தை ஏன் சாப்பிடணுங்கிற என்ன? மதம் மாற சொன்னா முடியாதுங்க அப்படின்னு போக வேண்டியதானே? மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இது ஒரு அரசியலா? ஆழ்ந்து கவனிங்க. உங்க மணலை அள்ளி தின்ட்டான். உங்க மணலை உங்களால உருவாக்க முடியுமா? மணலை அரை எங்கலம் மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். இது ஆய்வு சொல்லுது. 32 ஆறுகள் அத்தனையும் மரணித்து விட்டது. ஏன்னா மண் அள்ளியாச்சு. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். தோலை செதுக்கி விட்டால், சீத்து விட்டால் நான் செத்து போவேன். அதுபோல ஆறு செத்து போய்விட்டது. ஆறு செத்து போய்விட்டது எப்படி? ஆற்று கரையில இருக்கிற பனையும் தன்னையும் பாக்கு மரம் செத்து போச்சு. நீர் இல்லை, ஆறு செத்துருச்சு. இப்ப ஆறுக்கு நீர் எங்கிருந்து வந்தது? அருவி. அருவி எங்கிருந்து வந்தது? மலை. இப்போ
இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஆறு உருவாகி வந்த அருவியை உருவாக்கின அந்த மலையிலே நொறுக்கி எம் சாண்ட் மலை மணல் வித்துக் கொண்டிருக்கிறார்கள். மலை தகர்க்கப்படுது. ஒரு நாட்டின் மலை வளத்தை தீர்மானிப்பதே அந்த நாட்டில் இருக்கிற மலைகளின் வளம்தான். அந்த மலைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பாரதிய ஜனதாவின் கருத்து, காங்கிரசின் கருத்து, மதவாத கட்சிகள், சாதிய கட்சிகளின் கருத்து, இது எதற்காவது ஒரு போராட்டத்தை இந்த சாதிய கட்சிகள், மதவாத கட்சிகள், இந்திய கட்சி, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த திராவிட கட்சிகள் போராடியது உண்டா? நாம் தமிழர் கட்சியை தவிர ஒரு அரசியல் கட்சி இந்த களத்தில் நின்றது. பேபி அணைன்னு ஒரு அணை, முல்லை பெரியாற்று அணைக்கு பக்கத்துல ஒரு பேபி அணை, சிற்றணை. அதுல மரங்கள் இருந்து மண்டி கிடக்கு. அந்த மரத்தை வெட்டி தூர்வாரணும்னு 40 வருஷமா தமிழக அரசு, கேரள அரசு கோரிக்கை. 40 வருஷமா ஒத்துக்கல. இந்த வாட்டி பினராயி விஜயன் சரி வெட்டிக்கிறீங்க. ஆனா அப்புறம் அவரே மறுவார முடியாதுன்ட்டு. மரத்தை வெட்டக்கூடாது என்பது நமது கோட்பாடு. ஆனால் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்த்து விடலாம் என்கிறது நமது நம்பிக்கை. வளர்க்க முடியும் என்கிற மரத்தையே வெட்ட அனுமதிக்காத கேரள அரசு, உருவாக்கவே முடியாத மனித ஆற்றலார் என்ற என் மலையை எப்படி நீ வெட்டி கொண்டு வர? 80 லட்சம் டன் கற்கள் அதானியுடைய துறைமுகத்துக்கு தேவைப்படுது. 50 லட்சம் டன் கற்களை கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலையை தகர்த்து கொண்டு விட்டான். இன்னும் 30 லட்சம் டன் தான் தேவைப்படுது. போராடி எங்களை கைது செஞ்சீங்களே, வெட்டி கடத்துறது ஏன் கைது செய்யலையா ஸ்டாலின் அவர்களே? திராவிட கட்சிகள் கவலை என்ன? ஏன் திராவிட தலைமைகளுக்கு, இந்திய தலைமைகளுக்கு இது அவன் நிலம் அல்ல, இது என் தாயின் மடி. நான் தான் துடிப்பேன், அவன் துடிக்க மாட்டான். அவனுக்கு எல்லாம் பணம், எனக்கு இது இனம், இது என் இனத்தின் நிலம். அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது. என்னைக்காவது பாரதிய ஜனதா தண்ணியை உறிஞ்சி விற்கிறத பத்தி கவலைப்பட்டதா? இந்த மக்கள் அரங்கில் ஒருத்தன் கேள்வி எழுப்பினானா? தண்ணீர் மனித குலத்தின் தேவையா? மற்ற உயிர்களுக்கு உலக உயிர்களின் உயிர் தேவை என்று ஒருத்தன் சொல்ல கிடையாது. நம்ம மட்டும்தான் பேசியிருக்கோம். புல்லு, பூண்டு, மண்புழு, நாய், நரி, கொக்கு, குருவி, தேனீக்கள், சிட்டுக்குருவி, காகம், எல்லாவற்றுக்குமான உயிர் தேவை நீர். மனிதன் போத்தலிலும் குடுவையிலும் வாங்கி குடிக்கிறான். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் என்கிற கேள்வியை எழுப்பாத இவர்கள் மனிதர்களாக எப்படி இருக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி இருக்க முடியும்? கொடுமை. அதை பத்தி பாரதிய ஜனதாவின் கருத்து ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. நதிநீர் உரிமை பறிமானதை பற்றி கவலை இல்ல. கச்சத்தீவை மீட்க முடியல. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் எல்லாம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா கடல் எல்லாம் அதிகம், அவனுக்கு அதிகம். எல்லை தாண்டி வரேன்னு என்ன சொல்றான்? எல்லை தாண்டி வரேன்னு கடல்ல எங்க எல்லை இருக்கு? அப்படின்னா இதுதான் நம்ம எல்லை என்று நம்மளுக்கு கடற்படை ராணுவம் போய் நிக்கணும்ல. இதாண்டா நம்ம எல்லை, இதுக்குள்ள மீன் முடிச்சுட்டு போங்க நிக்கணும்ல. அப்புறம் அதை பற்றி ஏதாவது கவலை இருக்கா? அணு உலை, அணுகுண்டின் மீது குடியிருப்பதும் அணு உலை கரையில் குடியிருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான் என்று நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கா? இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இல்ல. அணு உலை விட்டால் மின் உற்பத்திக்கு வாய்ப்பே இல்லையா? இருக்கு. காற்றாலை, கடல் அலை, காற்றின் வேகம், தொடர்வண்டி வேகமோட வைத்து பேருந்து போற 2 பக்க சாலைகளிலும் காற்றாடியை வைத்து மின்சாரம் தயாரிக்கிற எத்தனை நாடுகள்? அந்த வரைவில் நம்ம கொடுத்திருக்கோம். ஆட்சி வரைவில் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்கிற வாய்ப்பு. சூரிய ஒளியில் மின்பூங்கா. என் ஊர் கமிதியில 5000 ஏக்கர் அதானி போட முடியுது. வெறும் 4000 கோடி தான் முதலீடு. 4000 கோடியை தமிழ்நாடு அரசு போட முடியாதா? ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடியை பதுக்கி முதுக்கி வைத்து எத்தனை அமைச்சர்கள் 4000 கோடிக்கு ஒரு மின்பூங்கா அவங்களால அமைக்க முடியாதா? இதை பற்றியெல்லாம் இவர்கள் கருத்து என்ன? மொழி சாகலாம், உன் இனம் சாகலாம், உன் கலை இலக்கிய பண்பாடு சாகலாம், உன் நீர்களை போகலாம், உன் வளங்களை போகலாம், உன் நிலம் நஞ்சாகலாம், உன் காற்று நஞ்சாகலாம், உன் மரங்கள் வெட்டி அழிக்கப்படலாம், உன் மலை குடைந்து உன் மலையை நொறுக்கி அவர்கள் கற்குவாரி என்ற பேரில் விற்கலாம், எதுவும் செய்யலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் மதம் செத்துவிடக்கூடாது என்று எண்ணுபவர்களை எப்படி நீங்க கருதுவீங்க? மதம் மனிதனை உருவாக்கியதா? இல்ல மனிதன் மதத்தை உருவாக்கினானா? மதம் மனிதனை உருவாக்கியதா? இதான் கேள்வி. மனிதனுக்காக மதமா, மதத்திற்காக மனிதனா? எப்படி? யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சுங்கிறாங்க. அதான் கடைசியா மிஞ்சும். இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணி இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு நாசமாவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. சாதியவாதிக்கு, சாதிக்காரனுக்கு என்ன? எது செத்தாலும் சரிங்க, என் சாதி செத்தரக்கூடாது. அதான் அவன் கோட்பாடு.
மதவாதிக்கு என்ன? எது என்ன எழுதி விட்டாலும் சரி என் மதம் போயிடக்கூடாது. வேற எதையாவது பேசுறது உண்டா பாரதிய ஜனதா? இதை தவிர வேற எதையாவது பேசிய உண்டா? நீட்டுக்காக செத்த எத்தனை மாணவிகள் வீட்டுல போய் இவங்க நின்று போராடி இருக்கிறார்கள். அந்த பொண்ணு சொல்லுது என்னை மதமாறவே சொல்லலன்ட்டு. ஆனால் மதமாற சொல்லிவிட்டார்கள் என்று அதை ஒரு போராட்டம் எடுத்துக்கிட்டு அதுக்கு வீதியில் என்ன? எதற்காகவாவது பாரதிய ஜனதா மக்களின் பிரச்சனைக்கு தண்ணீர் இல்லை என்று தெருவில் குடத்தை வைத்துக் கொண்டு நிற்கும் போது வீதியில் என்று போராடியது உண்டா? ராஜ்கிரண் இறந்து போனானே மீனவன், இப்போதைக்கு சுடப்பட்டு புதுக்கோட்டையில், அதற்கு குரல் எழுப்பியது உண்டா? 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்தார்களே, அதுக்கு ஏதாவது கண்ணீர் வெடித்ததுண்டா? கவலை தெரிவித்தது உண்டா? ஒண்ணுமே கிடையாது. அரசியல் என்பதை அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மக்களுக்கு சேவை செய்கிற புனிதமான அமைப்பு. அரசியல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, அது உலக உயிர்களுக்கானது. ஆடு மாடு கோழி கொக்கு எல்லாவற்றிற்கும் அரசியல் உண்டு. நீ பறவைகளை சுட முடியாது, மயிலை சுட முடியாது, மானை வேட்டையாட முடியாது. ஏன்? மானுக்கான அரசியல். காடுகளில் பயணிக்கும் போது தயவு செய்து சிகரெட்டையோ பீடியோ பிடித்து விட்டு இங்கே போட்டு விடாதீர்கள், காடு பற்றி எரிந்து விடும் ஒரு பலகை வைக்கிறான், காட்டுக்கான அரசியல். பாலித்தினை பிளாஸ்டிக்கை போட்டு விடாதீர்கள், ஆடு காட்டு ஆடு மாடு மான் வரையாடு தின்று விட்டு இறந்து விடும் என்று ஒரு பலகை எழுதியிருக்கிறான், அது மானுக்கான அரசியல். கோமாரி நோய் வந்து மாடு சாகிறது, மருத்துவ முகாம் போட்டு மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று மக்கள் போராடுகிறார்கள், மாட்டுக்கான அரசியல். பருத்தி கொட்ட புண்ணாக்கு விலை ஏறி விடுகிறது, விலையை குறைங்கள் என்று விவசாயிகள் போராடுகிறார்கள், மாட்டுக்கான அரசியல். அப்ப அனைத்துக்குமான அரசியலில் மனிதனுக்கு மட்டுமேயான உணர்வு சாதி மதம் கடவுள் உணர்ச்சி, எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் மனிதனுக்கு மட்டுமேயான இந்த அற்ப உணர்ச்சி கலக்கப்படும் போதுதான் அரசியல் அநாகரிகமான ஒன்றாக மாறிவிடுகிறது, ஆபத்தான ஒன்றாக வடிவெடுக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம வெறுக்கிறோம். மதம்ங்கிறது வழிபாடு, போய் வழிபடு. நம்ம கோட்பாடு ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இவ்வளவுதான் எங்க கோட்பாடு. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் உங்களுக்கு கற்பிப்பேன். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இந்த நிலைக்கு எல்லாரும் வாங்கங்கிற ஐயா பெரியார் என்ன சொல்றாங்க? தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழ் எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்றும் எண்ணி விடுங்கள், முடிஞ்சு பிரச்சனை. இதானே? உன் மதம் உயர்ந்தது என்று நீங்கள் எண்ணுங்கள், ஆனால் எவர் மதமும் தாழ்ந்தது என்று எண்ணாதீர்கள். இதான் நம்ம கோட்பாடு. உன் அம்மா அழகானவள், உன் அம்மா அறிவானவள், சரி. எம் நம்மால் அசிங்கமானவன் சொன்னால் செருப்படிதான் விடுறா. எங்க அப்பன் குடிகாரன், அம்மா தழும்பு, குள்ளமானவன், கருப்பானவன், ஆனாலும் என் அப்பன். எழுத்து வீட்டுக்காரன் வெள்ளையா இருக்கான், இங்கிலீஷ் பேசுவான், படிச்சிருக்கானா, எழுத்து வீட்டுக்காரன் அப்பனை ஏற்க முடியாது. என்னை பெத்தவன் எவனோ அவன்தான். எங்கள் கோட்பாடு, என்னை தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும், என் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதான் எங்க கோட்பாடு. என்னை அடிச்சா வலிக்குமா? அவனுக்கு வலிச்சது. இப்ப இங்க யாருக்காவது அடிச்சா வலிக்குமா? எங்களுக்கு வலிக்கும். இஸ்லாமியர் அடிச்சா கிறிஸ்தவருக்கு வலிக்காது, கிறிஸ்தவர் அடிச்சா இந்துக்கு வலிக்காது, இந்த 2 பேர் அடிச்சா இந்து அடிச்சா இவங்க 2 பேருக்கு வலிக்காது, ஆனா இவங்க 3 பேர் அடிச்சா எங்களுக்கு வலிக்கும். இதுல எவர் அடிச்சாலும் எங்களுக்கு. பறையர் அடிச்சா பல்லருக்கு வலிக்காது, பல்லர் அடிச்சா நாடாருக்கு வலிக்காது, நாடார் அடிச்சா செட்டியாருக்கு வலிக்காது, செட்டியார் அடிச்சா கோனாருக்கு வலி. இதுல எவர் அடிச்சாலும் எங்களுக்கு. ஏன்? எங்களுக்கு சாதி மதம் அடையாளங்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்களுடைய அர்த்தம். இந்த உணர்வு எழுச்சியால் தான் நாம் ஒன்று தண்டு நிற்கிறோம். இந்த அரங்குக்குள் இருக்கிற நீங்கள் குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்ட மதமா வெளியில ஒண்ணா 5 பேர் 10 பேர் போவீங்க. தமிழர்களா எந்திரிச்சு போனீங்கன்னா மொத்த பேரும் போவீங்க. அதுதான் இங்க இருக்குது. அதுதான் தேவைப்படுது. இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தேர்தலில் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இதெல்லாம் படிங்க, அப்புறம் மெதுவா வெல்லலாம். இதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் மெதுவாக வெல்லலாம். விடுவா. அதான் பெருந்தலைவர் காமராஜர் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஒரு மேடையில. அப்ப கீழே இருந்துகிட்டு ஒருத்தன் அப்படிதான் 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 இப்படிதான் அப்படிதான் இங்க மேடை இருந்து ஐயா பேசிட்டு சும்மா விடவனே, அவனா பேசுறானே, உள்ள இருக்க கருணாநிதி பேசிக்கிறான். அது மாதிரி இதெல்லாம் என்ன ஜிம்ல பண்ணும்போது அண்ணன் என்ன இப்படி கடுமையா, இது என்ன பிரமாதம்?
இன்னும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி. அது இது என்ன பிரமாதம், இன்னும் நிறைய பார்த்துட்டேன். திருச்சியில எரிபொருள் வங்கியில போய் எரிபொருள் போட போறேன். அவன் என்னை பார்த்தான், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருப்பேன்னு யோசிச்சு சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை கொடுப்பேன். அவன் நான் எங்கே பார்த்துருப்பேன்னு நான் யோசிச்சு சொல்லுவான். அவனுக்கு சொல்லுவான். அதிகாலை ஒரு 5 மணி இருக்கும், ஒருத்தன் அழைப்பு, யாரும் அதிகாலையில் எடுக்கிறானே, ஏதோ அவசரம் பண்ணி எடுத்தா. எப்படி இருக்கீங்க சிரிப்பு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன யாரும் தெரியுதா, என் சிரிப்பு வச்சு கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா. டேய், காலையில அந்த நாள் எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாரு. எல்லா வாழ்க்கையும். திருநெல்வேலியில 2016 ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வெயில், மக்கள்லாம் அப்படி மரங்கள்ல நின்று கேட்டுருக்கேன். நான் வெயில கொட்டை கொட்டை கொளுத்துற வெயில வேர்த்து பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் வேகமா சைக்கிள் ஓடியாரான். கூட்டத்தை கேட்க இவ்வளவு ஆர்வமா வராம இருக்கு. ஒருத்தர் என்னன்னா சைக்கிளை சரக்குன்னு கீழே விட்டான். ஏ சீமா நிப்பாட்டு. என்னடா இதே மாதிரி எல்லாரும் சும்மா போய் போடா, ஏ சும்மா இருங்க, ஏ சீமா வா, 100 ரூபா காட்டு, 110 ரூபாய் அதான் என்னன்னு வந்து கேளு. நீ தான் கேட்க முடியுமா, வா என்னன்னு வந்து கேளு, 10 ரூபா கூட வேண்டாம். என்ன 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 பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு தனி மதுக்கடைகளை திறந்த ஒரு மகத்தான சாதனை நிகழ்த்தியவர் தான் நம்ம மகாராஷ்டிரா. ஐயப்பமார்களுக்கு தனி கோலை போட்டார்கள் வெளியே, மாலை போடுறதே குடிக்கிறது நீ பாட்டத்தான். அப்பவும் உன்னை விட மாட்டேன், உனக்கு தனி கோலை போடுறேன் வான்னு கூட்டுவாங்க. அவங்க கொடுமைகளை எல்லாம் துளைக்கணும், மாற்றணும்னா ஒரு வழிதான் இருக்குது. இப்ப நாம எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல்கள் இப்ப பாத்தீங்கன்னா என்ன கட்டமைக்கப்படுதுன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, இலங்கை அரசு இந்திய அரசும் சேர்ந்து என்ன ஒரு நாடகத்தை நடத்துதுன்னா, மீன்பிடிப்பவர்கள்லாம் தமிழர்கள் மட்டும்தான் அப்படின்னு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் தமிழீழத்தில் வாழ்கிற தமிழ் மீனவர்களுக்கும் இடையில ஒரு ஒரு சண்டையை ஏற்படுச்சு. அதாவது சொந்த ரத்தங்களுக்குள்ள ஒரு பகை உணர்ச்சி, தண்ணியின பகை விட்டு சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தம். இது ரத்தம் சிக்கந்த வைக்கணும்னு நினைக்குது. இதுல என்ன நுட்பமா கவனிக்கணும்னா, சிங்களர்கள் யாருமே மீன் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு கருத்து. தமிழர்கள் மட்டும்தான் மீன் பிடிக்கிறாங்க, அதுல எல்லை தாண்டி வந்து மீன் பிடிப்பதால இங்க இருக்கிற தமிழர்கள் தான் பாதிப்படைகிறார்கள் அப்படின்னு அவர்களை போராடுறது. இப்ப எல்லை தாண்டி நம்ம போறோம், அப்ப கேரளாவில இருந்து மீன் பிடிக்க போறவர்கள் சிங்கள கடல் எல்லைக்குள்ள, அதுக்கு இலங்கை கடல் எல்லைக்குள் போறாங்களா, எல்லை தாண்டி போறாங்கன்னா போறாங்க. அவங்க ஏன் சிறை பிடிக்கப்படுறது இல்லை, அவங்கள ஒருவர் கூட ஏன் சுட்டுக் கொல்லப்படுறது இல்லை? ஏன்னா அங்க அந்த மண் சார்ந்தவன், அந்த இனம் சார்ந்தவன், அந்த மக்களை உயிராக நேசிக்கிறவன் தலைவனா தொடர்ச்சியா இருக்கிறதுனால தொட பயப்படுறான். இங்க நம்ம நாதியற்றவர்கள்னால, நம் ரத்தம் சார்ந்தவன் இனம் சார்ந்தவன் ஆளாததுனால, தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடு மக்களும் தட்டுக்கட்டு நிற்பார்கள். அதுதான் இங்க நடக்குது. பேசுறதே இல்லை இவர்கள், அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால துணிஞ்சு அவன் தோடுறான், நம்மளை சொல்றான். இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம பிள்ளைங்க மீன் பிடிக்க போறாங்க படகுல, 2 பேரு வலைக்குள்ள அப்படி மூழ்கி இருந்த நேரத்துல தெரியாம விபத்தாரு. அது ஆழமா பார்த்தா சிங்களர்களே கொன்னுட்டு பழிய நம்ம ஆளுங்க மேல போட்டான். அதான் நடந்தது. ஆனா போராட்டத்தை எப்படி தூண்டி விடுறான்னா, அங்க இருக்கிற நம்ம இன சொந்தங்களை இங்க இருக்கிற நம்ம மீனவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியா போராட விட்டு ஒரு இனப்பகையை ஒரு இனத்துக்குள்ள மூட்டி விடு, சொந்த இன ரத்தங்களுக்குள்ள பகையை மூட்டி விடுறான். இதை பேசு பேசு என்று பல பேர் சொல்லிட்டாங்க. நான் அறிக்கையா பேசினேன். இப்ப அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தோட பேசி அனுப்பினேன். அது என்னன்னா, ஈழத்தில் வாழ்கிற இன சொந்தங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்குள்ள பகை உணர்ச்சியை வளர்த்துக்கொண்டு நாம் பிரிந்து பிளந்து நிற்பது என்பது நம் எதிரிக்குத்தான் மகிழ்ச்சியாகவும் பலமாகவும் இருக்குமே ஒழிய இது எந்த வழியும் நமக்கு வராது. இது விபத்து, திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதல்ல, எதிர்பாராம நடந்த விபத்து. அதுக்காக நாங்கள் எல்லோரும் வருந்துகிறோம். இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க நாம் கவனமாக இருப்போம், பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அதனால நமக்குள்ள இந்த பகை உணர்ச்சியை வளர்த்து கொண்டு இந்த வன்மத்தை வளர்த்து கொண்டு போவது சரியா இருக்காது. அதனால் இதை கைவிட்டு விட்டு, இதை மறந்து விட்டு, இனி வரும் காலங்களில் எல்லோரும் இணைந்து, அதாவது நிலப்பரப்பு, பிரதேச எல்லைகள், தூர தேசங்கள் பிளந்து பிரிக்காமல் நாம் எல்லோரும் தமிழர்கள் என்கிற உணர்வோடு ஒன்றிணைந்து எழும்போதுதான் நமது விடுதலை கனவு, உரிமை மீட்பு, பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு சாத்தியப்படும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும். அதை புரிந்து கொண்டு எனது அன்பு உறவுகள், எனது ஈழ தாயகத்தில் வாழ்கிற எனது இன சொந்தங்கள் இதை உணர்ந்து புரிந்து கொள்வீர்கள் என்ற நோக்கோடு இதை பதிவு செய்கிறேன். அந்த உரிமையும் அந்த உறவும் எனக்கு இருக்கிறது என்பதால் நான் இதை பதிவு செய்கிறேன். பிறகு போட்டியிடுகிற என் அன்பிற்குரியவர்களுக்கு சொல்லுவேன்,
துணிந்து களத்தில் நில்லுங்கள். ஒரு வாரம் தான், அதிகபட்சம் போனால் 10 நாள். 17ஆம் தேதியோட வரப்புரை முடியுது என்று நினைக்கிறேன். தொடர்ந்து களத்தில் நில்லுங்கள். வெயில் நேரங்களில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காலையில் அதிகாலையில் பயணம் செய்யுங்கள். 11 மணிக்கு மேலே, மறுபடியும் 3-4 மணிக்கு மேலே பணி செய்யுங்கள். தேர்தல் ஆணையம் 8 மணி நேரம், 8 மணிக்கு முடிக்கணுமா 8 மணிக்கு முடிச்சிருங்க. அந்த விதியை கடைபிடித்து சரியாக பணியாற்றுங்கள். வெல்வது வீழ்வது, தோற்பது ஜெயிப்பது மறந்துடுங்க. அதை மறந்துடுங்க. நீங்க பிறந்துட்டீங்க இனத்தில், செய்ய வேண்டிய கடமையை செய்ய வந்துட்டீங்க, செய்யுங்க செய்யுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சீனத்தில் ஒரு விவசாயி மூங்கிலை விதைக்கிறான். மூங்கிலை விதைக்கிறான். உண்மையில் நடந்தது, கதை இல்லை. அந்த மூங்கில் முளைக்கவே இல்லை, அவன் சலிக்கவே இல்லை, சளைக்கவும் இல்லை. தினம் கொண்டி தண்ணியை ஊற்றுறான். இன்னும் ஒரு தோட்டம் முழுக்க ஊற்றுறான். அப்புறம் 1 வருஷம் முளைக்கல, 2 ஆண்டுகள் முளைக்கல, 3 ஆண்டுகள் முளைக்கல, 4 ஆண்டுகள் முளைக்கல, 5 ஆண்டுகள் முளைக்கல. ஆனாலும் அந்த வேளாண்குடி மகன் சளைக்கல, தண்ணி ஊத்திட்டே இருக்கான். அவன் நம்பிக்கையை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் எப்படி இருப்பாங்க. சரியாக 9வது ஆண்டில் ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டு வரும்போது முளைச்சிருச்சு. 9 ஆண்டு, 9 வருஷத்தில் வளர வேண்டிய அந்த மூங்கிலின் உயரத்தை 6 மாசத்தில் அந்த மூங்கில் வளர்ந்து நின்றுச்சு. அதனால நீங்க விதைகள், நான் தொடர்ந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் படக்கென்று முளைச்சிருவீங்க. ஒரு வயது கொடுத்து அதான் நடக்கும். அதனால இதெல்லாம் சாத்தியமா என்கிற எண்ணத்தை கைவிடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதே இல்லை, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. அதனாலதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்கிறான். வெறுங்காலம் நடந்த சுட்டுச்சு, கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவை கண்டுபிடிச்சிட்டான். வேகமா போகணும்னு நினைச்சான், மிதிவண்டி வந்துச்சு, உந்துருளி வந்துச்சு, கார் வந்துச்சு, விமானம் வந்துச்சு. அதானே, அதுதான் தேவைதான் படைக்குது. அப்படிதான் நீங்க பார்க்கணும். இது தேவையா தேவையில்லையான்னு தான் பார்க்கணும். சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஒண்ணுதான் சொல்றேங்க. சேகுவரா சொல்றான், நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்ங்கிறான். சாத்தியம் இல்லை என்று சொல்கின்ற ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சி. அதை புரிஞ்சுக்கணும். இது நடக்காது, அதை நடத்தி காட்டுறதான் சாதனை. அதானே. அதனால தொடர்ச்சியா களத்தில் நில்லுங்க. மற்றவர்களுக்கு நிறுத்த வேட்பாளர் இல்லை, நமக்கு நிறுத்துற வேட்பாளருக்கு கட்டுத்தொகை கட்ட காசு இல்லை. இதான் யதார்த்த சிக்கல். அதனால ஆனாலும் நமக்கு 2000-3000 கோடி சொத்து இருக்கு, நமக்கு பல வீடுகள் இருக்கு, நமக்கு பல மாறி, அது வேற. இந்த வறுமை நிலையும் நமக்கு நிறைய நாட்கள் நீடிக்க போறது இல்லை. அது காலம் மாறும். நம்ம வளர்கிறோம், வெல்ல போகிறோம்னா நமக்கு கொடையா கொடுக்கறதுக்கு தமிழின உணர்வாளர்கள், தாளாளர்கள் பல பேர் வருவார்கள். இன்னைக்கு வர தயக்கம். சீமானுக்கும் அந்த அபியலுக்கும் காசு கொடுத்துட்டு அரசு ஏதோ நடவடிக்கை எடுக்குமோ, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ, அது இருக்கும், அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். அதனால தலைவர் நமக்கு கற்பித்ததை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கப்பல் கரை சேர்ந்து விடும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து விட்டால் எல்லோரும் தானாக வந்து ஏறி விடுவார்கள். நீங்கள் நாம் வெல்ல போகிறோம், வென்று விடுவோம், நாம் தமிழர் கட்சி வென்று விடும், இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்து விட்டீர்கள் என்றால் ஒரு ஓட்டு மற்ற கட்சிக்கு விடாது, மொத்த ஓட்டு நமக்கு தான். 30 லட்சத்தை 90 லட்சமா மாத்த எவ்வளவு காலம் ஆயிரும்? எவ்வளவு காலம் ஆயிரும்? நீங்கள் ஒற்றுமையாக இருந்து பிளவில்லாமல் மட்டும் வேலை செய்யுங்க. ஒரு பயம் நம்மளை எதிர் நின்று வெல்ல முடியாது. ஏன்னா கோட்பாட்டு அளவில் உறுதியாகவும் தடுமாற்றம் இல்லாது பாதை மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட இல்லை. என்கிட்ட கேட்பாங்க, இஸ்லாமிய கட்சியில கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, அந்த கட்சியில கொஞ்சம் சேர்த்துட்டு, இந்த சாதி கட்சியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு. அவர்கள் தேர்தல் நேரத்தில் சீட்டுக்காக வருவார்கள். என்னோடு இருக்கிற இஸ்லாமிய பிள்ளைகள், என்னோடு இருக்கிற சமூக பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட கட்சியை சேர்த்து, என்னோடு இருக்கிற ஆதித்தமிழ் குடி பிள்ளைகள் சீட்டுக்காக வரல, அவன் பிறந்த நாட்டுக்காக வந்திருக்கான். அவன் தான் எனக்கு முக்கியம். ஒரு இஸ்லாமிய கட்சியை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு 2 சீட்டு கொடுப்பதை விட இந்த கட்சியிலே நாட்டுக்காகவும் இனத்துக்காகவும் நிற்கிற எம்பிள்ளைகளுக்கு 12 சீட்டு 20 சீட்டு நான் கொடுத்துட்டு போறேன். எனக்கு இருக்கு. எங்கள் பார்வை இஸ்லாமியர் என்பதல்ல, எங்கள் பார்வை கிறிஸ்தவர்கள் இந்து என்பதல்ல, எங்கள் பார்வை இவர் பறையர் படையாச்சி, இவர் தேவர் தேவேந்திரன் என்பதல்ல. அவர்கள் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் என்பதுதான் எங்கள். அதுல நீ போட்டா போடு, போடல. இங்க எல்லாரும் இஸ்லாமியத்தான் நிறுத்துவாங்க, அப்படியா இவரை நிறுத்து. இங்க எல்லாரும் இந்துக்கள் அப்படியா இவர் இஸ்லாமிய தம்பி நிறுத்து.
இங்க எல்லாருக்கும் நாடார் தொகுதி போடு, பறையற போடு, போட்டேன் 25,000 ஓட்டு ராதாபுரத்துல போட்டேன். இது நாடார் தொகுதி நாங்கூர் மரவர போடு, அங்க 22,000 ஓட்டு. தம்பி சாதி பார்த்து ஓட்டு போடுறேன், ஏன் ஜாதி இல்ல தம்பி, ஏன் ஜாதி தமிழ் சாதி. சாதி பார்த்து ஓட்டு போடுறது ஏன் ஜாதி கிடையாது. மொழி இனம் என்றால் என்னோடு வா, சாதி மதம் என்றால் எவனோடும் போ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா சாதிக்கு கட்சி இல்லாத ஆள் கிடையாது, மதத்துக்கு கட்சி இல்லாத இங்க எவனும் இல்லை. மதம் வேணுமா போ, சாதி வேணுமா போ. மொழியும் இனமும் உன் பெருமை மிக்க வரலாறும் உன் பண்பாடும் கலையும் கலாச்சாரமும் உன் மெய்ய கோட்பாடும் வேணுமா, உன் நிலம் வேணுமா, வளம் வேணுமா, உன் சந்ததியின் பாதுகாப்பாக எதிர்காலத்தில் வாழ வேணுமா, என்னோட வா, இல்ல எவனோட போ. இப்போதைக்கு திமுக மார்க்கெட் இருக்கு போ, அங்க போய் இருந்து சம்பாரிச்சு அண்ணனுக்கு கப்பம் கட்டு. இந்த தேர்தல் நேரத்துல அண்ணே ஒரு 10 பேருக்கு கட்டுத்தொகை கட்டி விட அதே செய், இல்ல ஒண்ணு முடியாது, நீ அதை பொழைச்சுப்போ. முதல்ல சந்திக்கும் போது ஒரு மாலை போடுறாங்க, துண்டு போடுறாங்கல்ல, அதோட சரி. அப்புறம் அவன் செத்தாத்தான் வருவாங்க, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. நாங்கள் நாம் தமிழர்னு ஒரு கட்சி நடத்தல, நாம் தமிழர்னு அரசியல் பெரும் குடும்பம் நடத்துறோம். அதுல இருக்கிறவன் போறவன் போ, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லை. எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னது அதெல்லாம் நினைவில் இருக்கு. நம்ம இனத்துக்கென்று ஒரு வரலாறு இல்லை, இலக்கிய சான்றுகள் தான் உண்டு. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் என்று சொன்னார். அது எங்கள் தலைவன் எழுதினது. ஆனா நான் என்ன நினைப்பேன், பிறந்துட்டோம் நம்ம இந்த இனத்துல பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியாது. ஒரு காலத்துல இந்த பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வளர்ந்து வரும்போது எங்க மாமன், என் பெரிய பையன், சித்தப்பேன் தொண்டை தண்ணிகளே நெஞ்சு வெடிக்க கத்திட்டு செத்தாயா, போராடினாயா, ஒருத்தனமே பேசலைன்னு இல்ல. ஈழ விடுதலைக்கு ஆதரவு கேட்டு தந்தை செல்வா வரும்போது இங்க இருக்கிற எந்த தலைவரும் ஆதரிக்கிறார். ஐயா பெரியார் கூட நானே ஒரு அடிமை, நான் எப்படி உங்களை ஆதரிக்கிறேன்ட்டார். ஆனா வரலாற்றுல ஒரே ஒருத்தன் நான் இருக்கேன், நான் உங்களை ஆதரிக்கிறேன்னு சொன்ன ஒரே ஆள் நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனார் மட்டும்தான். ஐபிகேபை எதிர்த்து தலைவர் சண்டை போடும் போதெல்லாம் மாப்போசி கடுமையான விமர்சனத்தை வச்சார். தேவையில்லாத வேலையை செய்யலாம், இவ்வளவு பெரிய வல்லாதிக்க நாட்டின் ராணுவத்தை எடுத்து சண்டை போட்டுருக்கான், சின்ன பையங்கிறத காட்டுறானே, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. அடிச்சு செதற விட்டு தோக்கடிச்சு திருப்பி என்ன பண்ண, உண்மையிலே வரலாற்றின் வீரன், புறநானூற்று வீரன் பிரபாகரன் தான் பேசுறது யார் தெரியுமா? அதே மாப்போசி தான், இதே மாப்போசி தான். 2 ஆண்டுகள தலைகளை வரலாற்றை மாற்றி படைத்தவன் பிரபாகரன். தேவையற்ற சின்ன பிள்ளை வேலையை செய்யறான்னு பேச வச்சதவர் தான். புறநானூற்று வீரத்தை படைத்தவன் பிரபாகரன் பேச வச்சதவர் தான். அதனால என்ன கருதினான்ற, என்ன கருதினான் தெரியுங்களா? இங்க ஓரத்தில் உட்காந்துருப்பான், கைக்கில எங்க ஓடிட்டு இருப்பான், இங்க உட்காந்துருப்பான், அங்கே முன்னாடி உட்காந்துருப்பான், சினிமா எடுத்துக்கிற சின்ன பையன். இவனுக்கு என்ன கோட்பாடு கொள்கைன்னா 2 நாள் கத்துவான், அப்புறம் வந்துருவான், 2 சீட்டை கொடுத்தா வாங்கிட்டு வந்துருவான்னா. இப்ப குறவழியை பிடிச்சி நெரிச்சவன மூச்சு விட திணறிட்டு என்ன செய்யறது தெரியாம கத்துறான். ஒண்ணுமே கிடையாது, எதை பத்தியும் பயப்படக்கூடாது. நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்திருங்கிறான். மணிரத்னம் ஒரு இயக்குனர் இருக்காருல்ல, டைரக்டர். நல்ல திரைக்கதை அதுவே டைரக்ஷன் பண்ணிருங்கிறது, நல்ல ஸ்கிரீன் பிளே அதுவே டைரக்ஷன் பண்ணிருங்கிறது, நல்ல நோக்கம் அதுவே உன்னை வழி நடத்திருங்கிறது. நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாய், நானே தேவைப்பட மாட்டேன், அது உன்னை வழி நடத்தி. லாவோட்ஸ் என்ன சொல்றான், சீன ஞானி, மக்கள்கிட்ட போடா, மக்கள்கிட்ட போய் படிடா, மக்கள்கிட்ட கற்றுக்கடா, மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உருவாக்குடா, அவனை போராட வச்சு வெல்ல விடா, ஆனால் நாங்களே வென்றோம் என்று மக்களை சொல்ல விடாங்க. இவர் தாங்க எங்களை வெல்ல வச்சாரு, இவர் தான் இங்க வழி நடத்தார். தலைவன் தேவைப்படாத ஒரு சமூகத்தை படைப்பதாண்டா ஆக சிறந்த சமூகம்ங்கிறான். அப்படிதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துச்சு. தலைவன் வழி நடத்தல, மக்களை கிளர்ந்து எழுந்துட்டான். அதுதான் தேவைப்படுது, அதுதான் தேவைப்படுது. அதனால உயர்ந்தவன் தாழ்ந்தவன், முன்ன வந்தவன் கட்சிக்கு பின்ன வந்தவன், அவருக்கு அண்ணன் சீட்டு கொடுத்துருச்சு, இவருக்கு அந்த சீட்டு கொடுத்துருச்சு. புதிதா வந்தவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு கட்சியில விதியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த காலத்திலே இருந்தவனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு விதி இல்லை. பழையவர்களும் புதியவர்களும் இணைந்துதான் அப்படிதான் இருக்க முடியும் படையில. அதெல்லாம் நினைக்கூடாது. சீன ஞானி லாவோட்ஸினுடைய தத்துவ கதையில் ஆக சிறந்தது,
உதங்கர்னு ஒரு ஞானி இருக்கான், ஒரு ஞானி. அவன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்ட பெரிய ஒரு ஞானி. அவன் மேல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பெரிய பற்று. டபக்குன்னு அந்த உதங்கருக்கு முன்னாடி வந்து நின்ட்டேன். பரமாத்மாவே, இறைவா அப்படின்னு. உதங்கரே, மகிழ்ச்சி, உனக்கு என்ன வேணும் கேளு. பரம்பொருளே, அனைத்தும் நீ படைத்தவன், நீ பாதுகாப்பவன், நீ வாழ்வும், நீ மரணம், நீ உலகத்தில் எல்லா உயிர்களையும் உருவாக்கியவன், நீ உனக்கு தெரியாத எனக்கு என்ன வேண்டும் என்று எல்லாம் உன் சித்தம். எனக்கு பசி என்பது உணவாகவா, எனக்கு தாகம் என்பது தாகமாகவா, நீராகவா அப்படின் போது அப்படியாகட்டும், மறைஞ்சிட்டார். பல நாட்கள் கழிச்சு பாலைவனத்துல உதங்கர் போயிட்டு இருக்கான். கடுமையான பசி, தாகம், கண்ணை இருட்டிட்டு வருது, மயங்கி விழுந்துட்டான். அப்ப இறைவனை நினைச்சுக்கிறான், இறைவா என்னை கைவிட்டுறாதீங்க. அப்ப காது கிட்ட ஒரு நாய் குலைக்கிற சத்தம், நிறைய நாய் குலைக்குது. முடிச்சு பாக்குறான், கையில் நாய்களை 5 நாய்களை பிடிச்சிட்டு நிக்கிறான் ஒருத்தன். இப்படி பார்த்தா மங்களா ஒருத்தன் நிக்கிறான். பார்க்க அருவருப்பான உருவமா இருக்கு. தோல்ல வேட்டையாடி கொண்ட அந்த பன்னியின் கறி கிடக்கு, வில்லு அம்பு இந்த தோல்ல மாட்டிருக்கு. அவன் உடையில இருந்து துர்நாத்தம் வருது, இந்த கறி நாத்தம் வீச்சம் வருது. அவனால தாங்க முடியல, அருவருப்பா பாக்குறான். சாமி, இங்க எதுக்கு வந்தீங்க? யாருமே பயணம் பண்ணி வர மாட்டாங்களே, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, பாவம் உடம்பெல்லாம் வேர்த்திருக்க, ரொம்ப தாகமா இருப்பீங்க இருக்கு, அந்த தண்ணியை குடிங்கன்னு கொடுக்குறான். அவன் அருவருப்பா இருக்கிறான், இவன் தண்ணியை குடினா வேணாம் போ அப்படின்றான். குடிங்க சாமி, நல்லா இருப்பீங்க சாமி, ரொம்ப மயங்கி கிடக்குறீங்க சாமி, குடிங்க சாமி, யோசிக்காதீங்க சாமி, இந்தாங்க சாமி அப்படின்னு. குடிக்க மாட்டேங்கிறான். சாமி தயவு செய்து குடிங்க சாமி, சீ போடா உன் தண்ணி வேணாம்ன்ற, தப்புன்னு காணாம போயிடுறான். பயந்துறான் உதங்கர் முனி. ஞானி என்ன செய்ய, ஆஹா காணாம போயிட்டானே, இது இறைவனுடைய விளையாட்டத்தான் இருக்கும், தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு, இறைவா நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துடுறாரு கிருஷ்ண பரமாத்மா. என்ன உதங்கர், நான் இந்திரன்ட்ட போய் உனக்கு அமிர்தம் கொடுக்க சொல்லி சொன்னேன், இந்திரன் மறுத்துட்டான். மனிதர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறது விதியில இல்லைன்ட்டான். ஆனா நான் மறுபடியும் வற்புறுத்தினேன், உனக்கு எப்படியும் அமிர்தம் கொடுக்கணும்னு. வேற வழி இல்லாம எனக்காக அரை மனதோட ஒத்துக்கிட்டான் இந்திரன். ஆனா ஒண்ணு சொன்னாரு, நான் அருவருப்பாக கோர உருவத்துலதான் போவேன், அவர் கொடுப்பேன், அவர் வாங்கிக்கிட்டா சரி, இல்லைன்னா நான் உடனே மறைஞ்சிருவேன்னா. நீங்க ஞானி ஆயிட்டே, முற்றிலும் துறந்தவராயிட்டே, நீங்க பேதம் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா நீங்க ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு பரமாத்மா சொல்லிட்டு மறைஞ்சிருந்தார். அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றது, மனிதரில் பேதம் பார்த்து அமிர்தத்தை இழந்து விடாது தயவு செய்து. இவர் உயர்ந்தவர், இவர் அந்த சாதி, இவர் நொந்த சாதி, இவர் வந்த சாதி, வெந்த சாதி எல்லாம் பார்த்து, அவர் அந்த மதம் இந்த மதம், நேற்று வந்தவர் முந்தா நாள் வந்த கட்சிக்கெல்லாம் பார்த்து கிடைக்க இருக்கிற அமிர்தத்தை இழந்து விடாது. அந்த அமிர்தம் தான் நமது வெற்றி என்பதை புரிந்து கொண்டு கடுமையாக உழைத்து வெற்றி அடையுங்கள். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. இதான் உலக கோட்பாடு, உழைப்பு. தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையும் தேனாகும். நீங்கள் தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வை